நெல்லை பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். என்னுடைய பெயர் டாக்டர் வி சுரேஷ். உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருக்கின்றேன். தனியாக மக்கள் சிவில் உரிமை கழகம் என்ற PUCL பீப்புள்ஸ் யூனியன் ஃபார் சிவில் லிபர்ட்டிஸ் உடைய தேசிய பொதுச் செயலாளராக நான் இருக்கின்றேன். இன்றைய தினம் ரொம்ப நாட்களாக தாமதமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில எங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இண்டிபெண்டன்ட் எக்ஸ்பர்ட் கமிட்டி ஆன் பப்ளிக் ஹியரிங் அப்படின்ற விஷயத்த இந்த ரிப்போர்ட்டை நாங்கள் ரிலீஸ் பண்ணதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த ரிப்போர்ட் அறப்போர் இயக்கம் எங்களை கூப்பிட்டு இருந்தார்கள். நாங்கள் 5 நபர்கள் இருந்தோம் இந்த குழுவில். அதில் 3 பேர் நாங்கள் இன்னைக்கு வந்திருக்கோம். கூட வந்திருக்கிறது மிஸ்டர் உதய், அவர் வாட்டர் எக்ஸ்பர்ட் பிளஸ் ஆர்கிடெக்ட். நந்தகுமார், அவர் எக்ஸ்பர்ட் ஆன் லோக்கல் பாடிஸ் எலெக்ஷன்ஸ். இன்னும் 2 பேர் இருந்தாங்க. அந்த எக்ஸ்பர்ட் கமிட்டி சார்பாக சென்ற ஆண்டு 2025ஆம் ஆண்டு நவம்பர் 2ஆம் தேதி ஒரு பப்ளிக் ஹியரிங் நடத்தியிருந்தோம். பல காரணங்களால் அதை முடிக்க முடியவில்லை. அதன் பிறகு ஃபீல்ட் ஸ்டடி மூலமாகவும் புஸ்தகம் மூலமாகவும் மற்ற ரிசர்ச் மூலமாகவும் RTI மூலமாகவும் சேகரித்த அனைத்து விவரங்களை சேர்த்து இது ஒரு ரிப்போர்ட்டை கொண்டு வந்திருக்கோம். இந்த ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணதுல இண்டிபெண்டன்ட் எக்ஸ்பர்ட் கமிட்டி சார்பாக இப்போ அறப்போர் இயக்கத்துக்கு நாங்க இதை வழங்குகின்றோம். உங்க முன்னாடி எல்லாம் உடனே கிடைச்சிடும். அடுத்த 5 நிமிஷத்துக்கு உங்க எல்லாருக்கும் வந்துடும். 150. எல்லோருக்கும் உங்களுக்கு இந்த PDF காப்பி வந்துடும். அடுத்த 5 நிமிஷத்துல உங்களுக்கு ரிலீஸ் ஆயிடும். 140 பக்கம் அடங்கிய இந்த ரிப்போர்ட், 140 பக்கம் அடங்கிய ரிப்போர்ட்ல கிராமங்கள்ல பாதிக்கப்பட்ட மக்கள் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகள் மூலமா எல்லாருக்கும் பிரஸ் ரிலீஸ் ஆரம்பிக்கலாமா? நண்பர்கள் அனைவருக்கும் பிரஸ் ரிலீஸ் கொடுத்துருக்கோம். கொடுக்காவிட்டால் அதாவது அனுப்பிச்சு கூடிய சீக்கிரத்தில் இன்னைக்கே கொடுத்துருவாங்க, கவலைப்படாதீங்க. ரிப்போர்ட் PDF ஃபைல அங்க எல்லாருக்கும் அனுப்புறோம். PDF ஃபைல் அனுப்பிச்சிருக்கிறோம். வேற உங்களுடைய பத்திரிகையாளர் குரூப்லயும் அதை ஷேர் பண்ணிக்கோங்க. எல்லா பத்திரிகையாளரும் சென்ற ஆண்டு திருநெல்வேலி மாவட்டத்துல பல கல் குவாரிகள் இருக்கக்கூடிய கிராமங்கள்ல இருந்து பல விதமான கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருந்தது. அந்த கம்ப்ளைண்ட்ஸ் பல வகையான கருத்துக்களாக இருந்துச்சு, பிரச்சனைகளாக இருந்துச்சு. இதெல்லாம் உள்ளடக்கி அறப்போர் இயக்கம் இந்த ஒரு தனிப்பட்ட ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டியுடைய ஒரு இன்ஸ்பெக்ஷன் நடத்தணும், ஒரு பப்ளிக் ஹியரிங் நடத்தணும் அப்படின்ற ஒரு கருத்துல சென்ற ஆண்டு நவம்பர் 2ஆம் தேதி இங்க ரோஸ் மஹால்ல ஒரு கருத்து கணிப்பு மீட்டிங் நடத்தியிருந்தாங்க. அந்த கருத்து கணிப்பு மீட்டிங்குடைய கடைசி கட்டமாக இந்த ரிப்போர்ட் நாங்கள் இன்னைக்கு சமர்ப்பிக்கின்றோம். பிரஸ் மூலமாக பொதுமக்களுக்கும் அறப்போர் இயக்கத்துக்கும் சமர்ப்பித்து அவர்கள் மூலமாக அரசாங்கத்துக்கும் நாங்கள் இந்த இண்டிபெண்டன்ட் கமிட்டி சார்பாக நாங்கள் அனுப்ப இருக்கின்றோம். இந்த கூடிய சீக்கிரத்தில் அடுத்த 5-10 நிமிஷத்துல இந்த ரிப்போர்ட் கவர்மெண்ட்டுக்கும் போயிடும், எல்லா அதிகாரிகளுக்கும் போயிடும். மற்ற யார் யாருக்கெல்லாம் சொல்லணுமோ அதெல்லாம் ரிலீஸ் ஆயிடும். இண்டிபெண்டன்ட் கமிட்டி சார்பாக இப்போ இந்த கமிட்டியோட ஓவர்வியூ அப்படின்னு சொல்லக்கூடிய மொத்தம் 14 இந்த ரிப்போர்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா 9 வகையான இஷ்யூக்கள் எங்க முன்னாடி வந்துச்சு. இது எப்படி நாங்க நடத்தினோம்னா, பாதிக்கப்பட்ட நபர்கள் அவர்களுக்குரிய பிரச்சனைகளை உறுதி செய்யக்கூடிய வகையில எழுத்து மூலமாக அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்திருந்தாங்க இந்த கமிட்டி முன்னாடி. அதை தவிர்த்து அதை எவிடன்ஸின் சார்பாக போட்டோ, மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ், மற்ற வகையான ரிப்போர்ட்ஸும் அவங்க சமர்ப்பிக்க நாங்கள் சொல்லியிருந்தோம். வெறும் வாயால சொன்னா பத்தாது, அதுக்கு ப்ரூஃப் வேணும் அப்படின்ற விவரத்தை நாங்கள் சொல்லியிருந்தோம். அதுவும் அவங்க கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா ஃபீல்ட் ஸ்டடின்ற வகையில இங்க இருக்கக்கூடிய மற்ற நபர்கள் மூலமாக ஃபீல்ட் ஸ்டடி மூலமாகவும் அவங்க கொடுத்திருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ் உண்மையா இல்லையா, எந்த வகையில உண்மை,
மிகைப்படுத்தி பேசியிருக்காங்களா அப்படின்ற வகையிலையும் அதை இவாலுவேட் பண்ணி எஸ்டாப்ளிஷ் பண்ணோம். தனியாக ஆர்டிஐ மூலமாக இந்த மைன்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மைனிங் பிளான்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு, ரிப்போர்ட் என்ன சொல்லப்பட்டிருக்கு, ரிவ்யூஸ் வந்து கவர்மெண்ட் சார்பாக ரிவ்யூ ரிப்போர்ட்ஸ் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்ற விவரத்தையும் நம்ம சேகரித்து அதெல்லாம் சேர்த்து அடங்கிய ரிப்போர்ட் தான் இந்த ரிப்போர்ட். கடைசியாக இந்த விஷயங்கள் சார்ந்த சட்டம் என்ன சொல்லுது, சட்ட அடிப்படையில என்ன செய்யணும், சட்ட அடிப்படையில என்ன விதிமீறல்கள் நடந்திருக்கு, அந்த விவரங்களும் சேர்த்து இந்த இதுல போட்டிருக்கோம். அனைத்து விவரங்கள் எங்களுக்கு வந்திருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாம் வந்து இந்த 140 பக்கம் அடங்கிய இந்த ரிப்போர்ட்ல வெளிக்கொண்டு வந்திருக்கோம். கூடிய சீக்கிரத்தை உங்க கைக்கும் வந்துடும் இந்த ரிப்போர்ட்ல. இதை பாத்தீங்கன்னா 9 வகையான இஷ்யூஸ் நாங்க வந்து இந்த ரிப்போர்ட்ல போட்டிருக்கோம். ஒன்னு வந்து சேஃப்டி வயலேஷன்ஸ், நடைமுறையில் இருக்கக்கூடிய சேஃப்டி விஷயங்கள் சார்ந்து என்ன விதிமீறல்கள் நடந்திருக்கு. ரெண்டாவது, சுற்றுச்சூழல் மற்றும் பொது சுகாதாரத்துக்கு பாதகம் உண்டாக்கக்கூடிய வகையில எந்த வகையான பிரச்சனைகள் வந்திருக்கு. மூன்றாவதாக, லேண்ட் யூஸ் வயலேஷன், சட்டத்தை பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் சார்ந்த என்ன பிரச்சனைகள் வந்திருக்கு. அதனுடன் பொதுநல, அங்க இருக்கக்கூடிய கம்யூனிட்டிக்கு அவங்களுடைய பப்ளிக் ஆக்சஸுக்கு எந்த வகையான பிரச்சனைகள் வந்திருக்கு. டிரான்ஸ்போர்ட் மற்றும் ரோட் சேஃப்டி, எந்த அளவுக்கு அங்க ரோட்ஸ் வச்சிருக்கலாம், எந்த வகையான ரோட்ஸ் எல்லாம் இருக்கு, என்ன மீறல்கள் நடந்திருக்கு, அது மூலமாக மக்களுக்கு என்ன பாதிப்பு வந்திருக்கு, கால்நடைக்கு என்னமான பாதிப்பு வந்திருக்கு. இது 4வதாக. 5வதாக, ஆக்குபேஷனல் சேஃப்டி, விதிமீறல்கள் நடந்திருக்கக்கூடிய பகுதிகளில் அந்த மைன்ஸ்ல ஆக்குபேஷனல் சேஃப்டி என்ன ஆயிருக்கு. சில மைன்ஸ் வந்து விடப்பட்டுட்டு அடுத்த மைனுக்கு போயிருக்காங்க. அப்ப அந்த அபேண்டன் சைட் அப்படிம்பாங்க. இந்த அபேண்டன் சைட்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, விட்டுட்டு போன அப்புறமா கூட அந்த இஷ்யூ வெறும் அந்த இஷ்யூட முடிஞ்சுதா, அது மூலமாக வர மற்ற பிரச்சனைகள் வந்திருக்கா, அதை பத்தி படிச்சிருக்கோம். அடுத்த கட்டமாக நீர் ஆதாரங்கள், நீர் சார்ந்த பிரச்சனைகள், அந்த விஷயங்களை பத்தி நாங்க படிச்சுட்டு இருக்கோம். அடுத்த கட்டமாக எக்கலாஜிக்கல் இம்பாக்ட், இது வெறும் சுற்றுச்சூழல் பிரச்சனை மட்டுமல்ல, மொத்தம் இருக்கக்கூடிய எக்காலஜி எல்லாம் பாதிக்கக்கூடிய வகையில ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா. கடைசியா, அங்க இருக்கக்கூடிய வளங்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணது ஒண்ணு, ஓவர் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணது வேற. ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் பண்ணதுனால அங்க இருக்கக்கூடிய என்வாயன்மெண்ட் டிகிரேட் ஆகுது. என்வாயன்மெண்ட் டிகிரேடேஷனால என்னென்ன பாதிப்பு வருது. கடைசியாக ஆளுமை, இங்க இருக்கக்கூடிய சட்டப்படி ஆளுமையில என்னெல்லாம் பிரச்சனைகள் வந்து இருக்குது. கூடவே இன்ஸ்டிடியூஷன், எந்த அரசாங்க துறை செய்ய வேண்டிய பணிகளை செய்யாவிட்டாலும் இல்ல செய்யாததை செஞ்சதுனாலும் அது மூலமாக வரக்கூடிய சிக்கல்கள் என்ன, இதெல்லாம் அடங்கிய ரிப்போர்ட் தான் இந்த ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட்ல வந்து பிக்சர்ஸாவும் நாங்க கொடுத்துருக்கோம், நீங்க பிறகு பார்க்கலாம். அடுத்த கட்டமாக என்னோட கூடி வந்திருக்கக்கூடிய உதய் அவர்களை சில முக்கியமான விஷயங்களை மற்றும் உங்க முன்னாடி முன்வைக்கிறதுக்கு நான் அழைக்கின்றேன். வணக்கம். இப்போ சார் சொன்ன மாதிரியான இந்த வயலேஷன்ஸ் வந்து எல்லா கிராமங்கள்லையும் என்னென்ன மக்கள் வந்து அவங்க தரப்புல வந்து என்னென்ன மாதிரியான ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காங்களோ அது பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் உதாரணத்துக்கு ஒரு சில விஷயங்களை பற்றி இப்போ நான் சொல்கிறேன். ஸோ முக்கியமாக வந்து இந்த பிளாஸ்டிங், அதாச்சும் எவ்வளோ வெடிமருந்து யூஸ் பண்ணுறாங்க, அதனால வரக்கூடிய பாதிப்புகள் வந்து பெருமளவில் எல்லா கிராமங்கள்லையும் இருக்குது. உதாரணத்துக்கு பரஞ்சேரி கிராமத்தில் நாங்கள் ஆய்வு பண்ணும்போது வந்து வெடிக்கிறதுனால வரக்கூடிய பாறைகள் வந்து செதறி பக்கத்தில் உள்ள விவசாய நிலங்கள் மேலே விழுறதும், அங்கே உள்ள பைப்பு, பம்ப் செட்டு, வீடுகள் மேலே விழுறதும் இது வந்து அன்றாடம் நடக்கக்கூடிய ஒரு இதுவாக இருக்குது. கிட்டத்தட்ட வந்து 280 300 மீட்டர் அகலம் வரைக்கும் அந்த கற்கள் வந்து தூக்கி வீசப்படுகிறது. ஸோ இதனால பெரிய லெவலில் பாதிப்பு இருக்குது. இப்போ இது வந்து அப்போ தான் நடந்ததா அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக இந்த மக்கள் கருத்து கேட்பு முடிச்சுட்டு இப்போ நாங்கள் ரிப்போர்ட் வர்றதுக்கு 9 மாதம் ஆயிடுச்சு. அந்த இடைவேளையிலையும் திரும்ப போய் ஆய்வு பண்ணுறோம். இப்போ ஜூலை மாதத்துலேயும் இதே மாதிரியான சம்பவங்கள் வந்து நடந்திருக்கு. அதுக்கான ஃபோட்டோஸையும் வந்து இந்த ரிப்போர்ட்டில் வந்து சேர்த்துருக்கோம். ரெண்டாவது, இந்த பிளாஸ்டிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய மெத்தடாலஜி, அதாச்சும் என்ன மாதிரியான வெடிப்பொருட்கள் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. பொதுவாக வந்து
அது வந்து ஒரு ஷாலோ, அதாச்சும் ஒரு 40 mm ட்ரில் போட்டு ஷாலோ பெட்ல க்ளோஸராக வந்து ட்ரில் போட்டு மருந்து ஃபில் பண்ணி வெடிக்க வேண்டியது. ஸோ அதனால வந்து கற்கள் வந்து பெருமளவில் வந்து தூக்கி வீசப்படாது. ஆனால் இப்போ இவங்க பண்ணுறது என்னன்னா 2 மீட்டர் 3 மீட்டருக்கு வந்து 4 இன்ச்சு போர் வச்சு போட்டு அதில் ஃபுல்லாக பேக் பண்ணி பண்ணுறதுனால அதிர்வுகளும் வந்து பல வீடுகள் சுற்றி உள்ள ஊர்கள், அதாச்சும் வந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த அதிர்வுகள் வந்து அந்த வீடுகளில் இருக்கு. வெடிச்சதுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சுமே வந்து அந்த வீடுகள் வந்து அதிர்வதை வந்து எங்களால் நோட் பண்ண முடிஞ்சுச்சு. இதே மாதிரி வந்து பெஞ்சிங். ஸோ எல்லா குவாரிகள்லையுமே வந்து மைனிங் பிளான்ல முக்கியமாக கொடுக்கப்படுற ஒரு விஷயம் இப்படி தான், இந்த ஒரு மெத்தடாலஜியில தான் நீங்கள் வந்து குவாரிங் பண்ணணும் அப்படின்னு. பெஞ்சிங் அப்படின்னா அந்த குவாரிங் பண்ணும்போது அந்த லாரி எப்படி போய் அந்த லாரி போகிறதுக்கான ரேம்ப் மாதிரி வந்து கட்டமைச்சிருப்பாங்க. ஸோ அந்த ரேம்ப் எவ்வளோ அகலத்துக்கு போடணும், எவ்வளோ ஹைட்டில் எவ்வளோ ஸ்லோப்பில் இருக்கணுன்றதுக்கு ஒரு நார்ம் இருக்குது. இது எதுக்கு முதல்ல கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த ரேம்ப்பு வந்து ரெடி பண்ணும்போது இதனால வரக்கூடிய பாதிப்புகள், அதாவது அந்த ரேம்ப்பு உடஞ்சி அதனால வந்து அந்த ஆக்குபேஷனல் சேஃப்டின்னு ஒரு இது சொல்கிறோம் இல்லையா. ஸோ அங்கே வேலை பார்க்குறவங்களுக்குலாம் அந்த வண்டிகளுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் வந்துடக்கூடாது. ஆனால் பெருமளவில் நீங்கள் சாதாரணமாக கூகுள் எர்த் இமேஜில் வந்து இருக்கந்துறை கிராமமோ இல்லை இந்த பகுதியில் உள்ள கிராமத்தை கூகுள் எர்த்தில் பார்த்தாலே தெரியும், எதுக்குமே வந்து பெஞ்சிங்ன்றதே இருக்காது. எல்லாமே வந்து ஒரு கிணறு வெட்டுற மாதிரி வந்து வெட்டியிருக்காங்க. அப்படியே பெஞ்சிங் கொடுத்துருந்தாலும் அது வந்து ரோடு வந்து 5 மீட்டர் இருக்குன்னா அது அடுத்த ரோடுக்கும் இதுக்கும் நடுவில் வெர்டிகல் ஹைட் வந்து 5 மீட்டர் இருக்கணும். ஆனால் இங்கே வந்து 5 மீட்டர் ரோடு கொடுத்துட்டு கிட்டத்தட்ட வந்து 20 மீட்டர் 30 மீட்டர் வெர்டிகல் ஹைட் எடுத்து கொடுக்குறாங்க. ஸோ அப்போ வந்து லாரிகள் போகிறதுக்கான ஸ்லோப்பும் ரொம்ப அதிகமாகும். இதனால பல ஆக்சிடென்ட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி கிரீன் பஃபர் மைனிங் பிளான்ஸ்ல 5 மீட்டர், அந்த டிஸ்டன்ஸ் வந்து 5 மீட்டர் தான் இருக்கும். அகலமும் 5 மீட்டர் இருக்கணும், டிஸ்டன்ஸ் 5 மீட்டர் இருக்கணும். இப்படி இருக்கணுங்க. கரெக்டா ஒரு படி நம்ம எப்படி பண்ணுவோம் அந்த இது இருக்கணும். இப்ப என்ன ஆகுதுன்னா ஒரு 5 மீட்டர் இங்க இருக்குன்னா அடுத்த 5 மீட்டர் கிட்டத்தட்ட 30 மீட்டர் கீழே தள்ளி அடுத்த 5 மீட்டர் இருக்கு. அது அந்த மாதிரி பெஞ்சிங் முக்கியம்னா, நான் பல மைனிங் இஷ்யூஸ் நான் படிச்சிருக்கேன். கிரானைட் பத்தி படிச்சிருக்கேன், பாக்சைட் பத்தி எல்லாம் படிச்சதுல பெஞ்சிங் ஏன் முக்கியம்னா, சுத்தி வரணும் அந்த வண்டிகள் வந்து கீழே போறதுக்கு. ஹைட்டு ஜாஸ்தி ஆயிடுச்சுனாலும் இல்ல விட்த் குறைவாதுனாலும் வெர்டிகல் ஆயிடும், ஆக்சிடென்ட்ஸ்க்கு வாய்ப்பு இருக்கு. பல வகையான மற்ற சேஃப்டி ஹேசட்ஸும் இருக்கு. அதனால மைனிங் டிபார்ட்மெண்ட் பிரகாரம் தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. ஆனா எந்த அந்த விஷயங்களும் ஃபாலோ பண்றது. இப்போ இதுக்கு முன்னாடி வந்து இந்த அடைவிதிப்பான் குளத்துல நடந்த ஆக்சிடென்ட்டும் இந்த மாதிரியான புவர் பெஞ்சிங்னால வந்த பிரச்சனை தான். ஏன்னா அந்த இவங்க சொல்ற ஸ்டாண்டர்ட்ல பண்ணா மட்டும்தான் அந்த சரிவு வந்து ஏற்படாது. இல்லைன்னா வந்து அந்த பாறைகள் வந்து சரிஞ்சு கீழே விழுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவங்க 5 மீட்டர்ல அமைச்சிடுறாங்க. ஏன்னா லாரி போறதுக்கு கண்டிப்பா 5 மீட்டர் தேவை. ஆனா ஒரு பெஞ்சுக்கும் இன்னொரு பெஞ்சுக்கும் உள்ள இடைவெளி தான் வந்து ரொம்ப அதிகப்படுத்துறாங்க. இந்த இடைவெளி அதிகப்படுத்துறது ஒரு சில இடங்கள்ல 15 மீட்டர் இருக்கு, ஒரு சில 30 மீட்டர் இருக்கு. அதான் இந்த இடைவெளி அப்படின்றது நம்ம எப்படி அதாச்சும் நம்ம எப்படி இதை புரிஞ்சுக்கணும்னா, நீங்க லாரி போறதுக்கு 60 டிகிரி ஆங்கிள் லாரி வந்து ஸ்லோப்ல போச்சுன்னா எந்த ஆக்சிடென்ட்டும் வராது. இவங்க போடுறது எல்லாமே கிட்டத்தட்ட 45 டிகிரி இதுல வந்து இறங்கி போற மாதிரி இருக்கு. 45-30 டிகிரி அந்த மாதிரி ஆங்கிள் வந்துடும் இவங்க சொல்ற அந்த டிஸ்டன்ஸ்ல போட்டா. 5 மீட்டர் இது 30 மீட்டர் அப்படி போட்டா. ஸோ அதனாலதான் உங்களுக்கு வந்து ஸ்லோ டேமேஜஸ் வந்து நிறைய வரும், ஆக்சிடென்ட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கவர்னன்ஸ் ஃபெயிலியர் ஆகுது. மைனிங் டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் பாதுகாப்பு பார்க்க வேண்டியது. வருஷம் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி அது அவங்க அப்ரூவல் பண்ணாதான் பண்ணணும். கடந்த பல ஆண்டுகள்ல வந்து மைனிங் டிபார்ட்மெண்ட் பார்த்ததே கிடையாது. அவங்களுடைய இது கொல்யூஷன் இல்லாம இந்த மாதிரியான நேர்முக வயலேஷன் நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அதே மாதிரி இந்த பஃபர் ஜோன்ல வந்து இந்த பிளான்டிங் பிளான் வந்து எல்லா மைன் பிளான்ட்லயும் இருக்கும். எவ்வளவு மரங்களை எவ்வளவு நீங்க மைன் பண்றீங்க, அந்த பொல்யூஷனை வந்து காம்பன்சேட் பண்ற மாதிரி எவ்வளவு மரங்கள் வந்து நீங்க சுத்தி வைக்கணும்ன்றது இருக்கும். நீங்க சாதாரணமா போய் பார்த்தாலே தெரியும் அங்க எந்த மரங்களும் நம்மளால பார்க்க முடியாது. ஸோ யாருமே அந்த மைனிங் பிளான்ல ரெகுலேஷனை ஃபாலோ பண்றது கிடையாது. அதே மாதிரி முக்கியமா வந்து இப்ப அச்சம் தவித்தான் வில்லேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா அச்சம் தவித்தான். ஸோ அந்த வில்லேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா சர்வே திருநெல்வேலி பிளஸ் சுத்தி உள்ள மாவட்டங்கள் இது வந்து ஏன்னா ரெப்ரசன்டேஷன் வந்து நிறைய நமக்கு அந்த பகுதியில இருந்து வந்திருக்கு. ஸோ அதனால அந்த டேட்டாவை உள்ள கொண்டு வந்திருக்கோம். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக் பாத்வே, அதாச்சும் வந்து கிராம சாலைன்னு இருக்கும். ஒரு
இடத்துக்கு போறதுக்கான ஆக்சஸ். ஸோ அதெல்லாமே வந்து பிளாக் பண்ணி வந்து ஆப்ரேஷன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சர்வே நம்பர் வந்து 735, 736 இந்த குவாரி ஸ்பெசிஃபிக்கா வந்து நம்ம சொல்றோம். அச்சம் தவித்தாங்க பிளாக்கே பண்ணி குவாரி ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க, ரூரல் ரோடு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம டேட்டா இதுல இருக்கு சார், நம்ம இங்க கொடுத்துருக்கோம், நீங்க பாத்துருங்க. ஒவ்வொரு கிராமத்துல இருக்கக்கூடிய வயலேஷன்ஸ் நாங்க போட்டுருக்கோம். என்ன வயலேஷன்ஸ், என்ன சர்வே நம்பர்ல என்ன வயலேஷன் இருக்கு அதை நீங்க பாத்துங்க. அப்புறம் வந்து முக்கியமா வந்து இந்த டிரான்ஸ்போர்டேஷன் ப்ராசஸ்ல வரக்கூடிய பிரச்சனை. ஸோ இந்த ரூரல் ரோட்ஸ்ன்னு சொல்லும்போது அதுக்குன்னு ஒரு அகலம் வந்து நம்ம வந்து கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ அந்த அகலத்துல வந்து இவங்க கொண்டு போற டிப்பர் லாரி எல்லாமே கிட்டத்தட்ட 25 டன் எடை உள்ள டிப்பர் லாரி. அது இல்லாம அவங்க அதில் ஒரு 10 டன் கல் வேற எடுத்துட்டு போவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா அந்த ரோடு டேமேஜ், ரெகுலர் டேமேஜஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. இது இல்லாம இப்ப இந்த குறுகிய பாதைகளா இருக்கிறதுனால இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, நிறைய இடங்கள்ல வந்து பாதைக்கு 2 பகுதியிலயும் வந்து மண்ணு, அந்த குவாரியில இருக்கிற அந்த டஸ்ட் மண் எடுத்து கொட்டி அப்ப ரோட்டை அகலப்படுத்தி வண்டி இப்போ ஓட்டுறாங்க. ஸோ இதனால வந்து அது அன்ஸ்டெபிளைஸ்டு சாயில்னால பல ஆக்சிடென்ட்ஸ், பைக் ஆக்சிடென்ட்ஸ் வந்து அந்த இடத்துல வந்து நிறைய நடந்துட்டே இருக்கு. ஸோ ஆர்டிஐ மூலமா நாங்க பார்க்கும்போது 10 டன் தான் அங்க எடுத்துட்டு போறதுக்கு மைனிங் பிளான்ல பர்மிஷன் கொடுக்குறாங்க. பட் இவங்க வந்து அந்த டிப்பரே 25 டன், அது இல்லாம அதுல ஒரு 10-15 டன் உங்களுக்கு வந்து கல் எடுத்துட்டு போறாங்க. ஆவரேஜ் 35-40 டன் எடுத்துட்டு போறாங்க. மெட்டீரியல் தான், இல்ல மெட்டீரியல் பிளஸ் லாரி, 10-15 டன் எக்ஸ்ட்ரா. அது எவ்வளவு சார் அந்த மாதிரியான கிராமப்புற ரோடுக்கு மேக்ஸிமம் வெயிட் போறது, ஃபுல் வெயிட் எடுத்து போகுது 10 டன் தான். லாரி பிளஸ் இது 25-30-40 டன் எடுத்துட்டு போறாங்க. 25 இல்ல சார், 25 லாரியோட சேர்த்துதான் ரோடோட கெபாசிட்டி, லாரியோட சேர்த்துதான் 10 டன். 25 டன் லாரியே போகுது. அதுக்கப்புறமா ரோடு 10-15 டன் போச்சுன்னா 40 டன் வரைக்கும் போயிட்டு இருக்காங்க. சோ நாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், இந்த ரோடுகள்ல இந்த மாதிரி டிப்பர்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூஸே பண்ணக்கூடாது. சார் அது வந்து நம்ம 3.5ல இருந்து 5 மீட்டர்ஸ் வரைக்கும் தான் சார். ஓகேங்களா? இல்ல ரூரல் ரோடு டிஸ்ட்ரிக்ட் ரோடு லாரி அனுமதிக்கூடாது ஒவ்வொரு டைப்லயும் சார் எல்லாத்துக்குமே ஆர்டிஐல டேட்டா கொடுத்துருக்காங்களா? எது சிலது கிடைச்சதை நாங்க போட்டிருக்கோம், கிடைச்சது இல்ல இதுல பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம் சார். அந்த லாரி அனுமதிக்கூடாது அதுதாங்க கேள்வி. அதுதாங்க மக்கள் சார்பாக நாங்க கேட்கிற கேள்வி இதுதான். இதெல்லாம் வந்து அபிஷியல் பொல்யூஷன் இல்லாம நடப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. அபிஷியலுக்கு தெரியாம நடக்கிறது வாய்ப்பே கிடையாது. நான் வந்து மைனிங் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஹைகோர்ட்ல பல வருடங்களாக பண்ணிட்டு இருக்கேன். ஆகையால பார்க்கும்போது எந்த ஒரு பிட் ஆஃப் சாண்டோ, ஒரு ஸ்டோனோ, ஒரு மெட்டீரியல் மினரலோ அங்க இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு தெரியாம எடுத்து போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எல்லாத்துக்கும் பர்மிட் வாங்கி தான் ஆகணும். அப்போ ஆனா இத்தனை வருஷம் பார்க்காத ஒரு நிலை இங்க மாத்திரம் இல்ல, தமிழ்நாட்டுல பல மாவட்டங்களும் இதுதான் நிலைமை. யாரும் பாக்குறது இல்ல. இந்த டைம் இதனுடைய பாதிப்பு வெளியே வந்ததுனால இது நாங்க வெளிக்கொண்டு வந்திருக்கோம். இந்த ரெப்ரசன்டேஷன்ஸ் எல்லாமே இந்த நியூலி ஃபார்ம்ட் இந்த கவர்மெண்டோட கவனத்துக்கு கொண்டு போயிருக்கீங்களா? ஆர்டிஐல நீங்க வாங்கினது தவிர அரசு சார்பில் அந்தந்த கன்சர்ன் மாவட்ட ஆட்சித்தலைவர்களோ இல்ல கனிமவள அதிகாரிகளோ உங்களுக்கு ஏதாவது ரிப்ளை பண்ணியிருக்காங்களா? இந்த அரசோட செயல்பாடு கனிம வளத்துறை இதை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன்? இன்றைய தினம் வந்து இந்த நிபுணர் குழு வந்து அறப்போர் இயக்கத்துக்கு இப்ப கொடுத்திருக்கிறாங்க இந்த அறிக்கையை தற்பொழுது நம்ம பேசக்கூடிய இந்த தருணத்துல நம்ம எல்லாருக்குமே கலெக்டர், அதே போல ரொம்ப முக்கியமாக சீஃப் மினிஸ்டர், சீஃப் செக்ரட்டரி, மைனிங் மினிஸ்டர், நேச்சுரல் ரிசோர்சஸ் டிபார்ட்மெண்டோடைய செக்ரட்டரி, கமிஷனரேட் ஆஃப் ஜியாலஜி அண்ட் மைனிங், இவர்கள் அனைவருக்கும் தற்பொழுது இந்த ரிப்போர்ட் அனுப்பப்பட்டிருக்கிறது. நாங்க எங்களுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்திருக்கோம். பேஜ் நம்பர் 95 ரெக்கமெண்டேஷன்ஸ் முடிச்சிட்டு நம்ம அந்த क्वेश्चन அது முடிச்சிட்டு இந்த ரிப்போர்ட்டோட சம்மரி கொடுத்ததுக்கு அப்புறம் ஓபன் பண்ணிக்கலாம். ஓகே. நாங்க முதல்ல சொல்லுவோம், இது வந்து ஒரு அட்வர்சரியலா நாங்க பார்க்கல, ஒரு எதிர்நோக்கத்தோட பார்க்கல, ஒரு சிட்டிசன் கண்ணோட்டத்துல தான் பாக்குறோம். ஏன்னா இந்த முறைகேடுகள் பல இடத்துல நடந்திருக்கு. இது எனக்கு உனக்குன்றது இல்ல, பொதுமக்களுக்கு உரிய ஒரு பிரச்சனைகள். இது வந்து அடுத்த தலைமுறைக்கும் பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகளா இருக்குன்னா அந்த கண்ணோட்டத்துல தான் ரிப்போர்ட்டை வெளிக்கொண்டு வந்திருக்கோம். இப்போ நாங்க எங்க ரெக்கமெண்டேஷன் வந்து சாப்டர் 15ல பேஜ் நம்பர் 95 to 97 உங்க ரிப்போர்ட் கையில வந்துடும். வெறும் சாராம்சத்தை மாத்திரம் சொல்றேன், மீதி எல்லாம் நம்ம டிஸ்கஷன் எடுத்துக்கலாம். இது 2 வகையா எங்களுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்கோம்.
ஒன்று வந்து உடனுக்குடன் கரெக்டிவ் ஆக்ஷன்ஸ் என்ன எடுக்கணும், உடனே என்ன கரெக்டிவ் ஆக்ஷன்ஸ் எடுக்கணும், அது வந்து செயல்முறைகள்ல என்ன மாதிரியான வித்தியாசங்கள் கொண்டு வர்றதுக்கு சீர்திருத்தங்கள் கொண்டு வரணும். இது ஒரு பார்ட். அடுத்த பார்ட் வந்து சிஸ்டம் லெவல்ல கவர்மெண்ட்டுக்கு என்ன இருக்கக்கூடிய ரெக்கமெண்டேஷன்ஸ் ரெண்டா பிரிச்சிருக்கோம். முதல்ல இதுல வந்து 4 பிரிச்சிருக்கோம். குவாரி சேஃப்டி, மைனிங் பிளான் கம்ப்ளைன்ஸ். இது உடனுக்குடன் பண்ணலாம். எல்லா குவாரிக்கும் ஒரு மைனிங் பிளான் இல்லாம செய்யறதுக்கு வாய்ப்பே கிடையாது. மைனிங் பிளான்ல 10 டன் தான் எடுக்கணும்னா 10 டன் தான் எடுக்கணும். அங்க விதண்டாவாதமா பண்ணி நாங்க 25 டன் எடுக்கிறோம், 50 டன் எடுக்கணும், சட்டத்துல முறை இல்லை. யாரும் அது வந்து டிஃபெண்ட் பண்ண முடியாது. ஆகையால மைனிங் பிளான்ல என்ன இருக்கோ அது பிரகாரம் செயல்படுங்க அப்படின்றது முதல் கண் எங்களுடைய ஒரு இது. டீடைல்ஸ் எல்லாம் இருக்கு உள்ள. ரெண்டாவது வந்து பிளாஸ்டிக் வெடிப்பொருள் பயன்படுத்துறாங்க, விதிக்கு மீறி பயங்கரமா பயன்படுத்திட்டு இருக்காங்க. பல வகையில் இது பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. அதனால பிளாஸ்டிக் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்றதுக்கு உடனுக்குடன் பண்ணணும். இது கவர்மெண்டால செய்ய முடியும். இது புதுசா ஒன்றும் அது தேவையில்லை. செயல்பாடு இல்லாத ஒரு நிலையில இந்த மினிமமாவது அவங்க செஞ்சாலும் ரொம்ப அவசியம். மூன்றாவது பப்ளிக் ரோட்ஸ், பொது இடங்கள், அது பப்ளிக் காமன்ஸ் சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. பப்ளிக் காமன்ஸ், அக்ரிகல்ச்சர் ஏரியா, இதுல இருக்கக்கூடிய பாதுகாப்புகள் உடனே கொடுக்கணும். ரிச்சா டாக்குமெண்ட் பண்ணியிருக்கோம் எந்த வகையில இதனால அங்க இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் பாதிக்கப்படுது, ட்ரீ கவர் பாதிக்கப்படுது, லைஃப் ஸ்டாக் பாதிக்கப்படுது, பல வகையான விஷயங்கள் கொண்டு வந்திருக்கோம். இதுக்கு எப்படி ப்ரொடெக்ஷன் உடனே கொடுக்கணும், இதெல்லாம் கலெக்டர் சார்ந்த மற்ற அதிகாரிகள் உடனே பண்ணலாம். இது வந்து கவர்மெண்டுடைய அப்ரூவலோ பெர்மிஷனோ கேட்க தேவையில்லை. நாலாவது ரோட் சேஃப்டி, குவாரி டிரான்ஸ்போர்ட்டேஷன். ரோட் சேஃப்டிக்கு என்னெல்லாம் பண்ணணும், குவாரி ப்ரொடெக்ஷன், குவாரியில் இருக்கக்கூடிய நிலைப்பாடுகளை எப்படி மாறும், இதெல்லாம் வந்து உடனுக்குடன் செய்யக்கூடிய வகைகள் டீட்டெயிலா உள்ள இருக்கு. அடுத்தது வந்து சிஸ்டம் லெவல்ல ஆளுமைக்கு வேண்டிய மாற்றங்கள் என்ன கொண்டு வரணும். கவர்மெண்ட்ல சிஸ்டமா கொண்டு கொஞ்சம் நேரம் ஆகலாம், ஆனால் அது கொண்டு வர வேண்டிய அவசியம். உடனுக்குடன் இல்லீகல் எக்ஸஸ் மைனிங்கை தடுப்பதற்கு அவங்க என்ன செய்யணும். ரெண்டாவது டைம் பவுண்ட் சர்வே. ட்ரோன்ஸ் எல்லாம் இப்ப நிறைய இடத்துல பயன்படுத்துறாங்க. வெறும் உக்ரைன்ல மாத்திரம் ட்ரோன் இல்லை, ட்ரோன் வந்து இப்போ ஈரான் அமெரிக்கால மாத்திரம் இல்லை. இந்த ட்ரோன்ஸ் வந்து நல்ல பயன்பாடு பண்ணியிருக்கலாம். முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடியே இங்க இதே திருநெல்வேலி மாவட்டத்துல சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஸ்கீம் பிரகாரம் ட்ரோன் சர்வே பண்ணி அளவு எடுத்திருக்காங்க. ஏதோ பல காரணங்களால செய்யல சமீபத்தில். அட்லீஸ்ட் இப்போவாது அது வேற ஒரு விஷயமா அது வரும். அது இருக்கு, அந்த சிக்கல்லாம் இருக்கு. மூன்றாவது மானிட்டரிங் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் அக்கௌண்டபிலிட்டி. இன்ஸ்டிடியூஷனல் அக்கௌண்டபிலிட்டி ஸ்ட்ரென்தன் பண்ணதுக்கு நீங்க என்ன பண்ணணும். இதெல்லாம் வந்து இப்போ புதுசா வந்திருக்கக்கூடிய கவர்மெண்ட், எல்லா கவர்மெண்ட்டுக்கும் பொருந்தும். புதுசா வந்திருக்காங்க, கரப்ஷனை நாங்க நீக்க போறோம்னு சொல்லியிருக்காங்க. ஆகையால இதெல்லாம் நம்ம எதிர்பார்ப்போம். நம்ம எல்லா சார்பும், இது வந்து நீங்க மீடியா, நாங்க வக்கீலோ, நாங்க அப்படின்னு இல்லை, பொதுமக்கள் சார்பாக புது கவர்மெண்ட் கிட்ட இருந்து இந்த மாதிரியான டிஜிட்டல் டிராக்கிங் என்ன பண்ண போறீங்க. ஏற்கனவே பண்ணியிருக்காங்க, சில தேனி டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாம் வந்து போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ டிஜிட்டல் ட்ராக் பண்ணலாம், ஒவ்வொரு லாரியும் ட்ராக் பண்ணலாம். இது நான் வந்து மதுரையில் நடந்துக்கூடிய கிரானைட் ஊழல் விவகாரத்திலையும் நான் தான் அந்த அட்வொகேட்டா இருந்தேன். அங்கேயும் ரிப்போர்ட் கொடுத்துருக்கோம். 10 வருஷத்துக்கு முன்னாடி இது சொல்லிட்டு இருக்கோம், டிஜிட்டல் ட்ராக்கிங் பண்ணலான்ட்டு. டிஜிட்டல் ட்ராக்கிங் பண்ணது இல்லை. அப்படி ஒரு ஸ்கீமை கொண்டு வந்திருந்தா கூட எப்படியாவது தடுத்துடுறாங்க. அதை யார் தடுத்திருக்காங்கன்றது வேற விஷயம், பட் தடுத்திருக்காங்க. நாலாவது புது குவாரி அப்ரூவலுக்கு முன்னாடி சட்டப்படி என்னெல்லாம் இருக்கோ, எவ்வளவு எடுக்கணுமோ அதெல்லாம் ஸ்டடி பண்ணி தான் அப்ரூவல் கொடுக்கணும். ஒவ்வொரு இடம் பொறுத்து இருக்கு. நான் முடிச்சிடுறேன். அதே மாதிரி பஃபர் ஜோன், ஒரு மைன் இருக்கக்கூடிய பகுதிகளில் பஃபர் ஜோன் எவ்வளவு இருக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்டடி பண்ணி அந்த பஃபர் ஜோனை ஸ்ட்ரிக்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஒரு ரோடுக்கு பக்கத்துல 30 மீட்டருக்கு மேல இடைவெளி இருக்கணும். ஒரு மைனுக்கு பக்கத்துல வாட்டர் சோர்ஸ்னா இவ்வளவு அளவு இருக்கணும். அந்த டீட்டெயில்ஸா கொண்டு வரணும். அப்புறமா ரொம்ப பயங்கரமா பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு அந்த இடங்கள்ல அங்க மைன்ஸ் கண்டினியூ பண்ணுமா பண்ணக்கூடாதுன்றதுக்கு ஒரு மாரட்டோரியம் கொண்டு வரணும். இதெல்லாம் வந்து வெயிட் பண்ண முடியாது. அடுத்த 2 வருஷத்துக்கு அப்புறம் பண்ண முடிச்சிடுறேன். 2-3 பாயிண்ட் தான் இருக்கு. சரியா? அப்புறமா டிரான்ஸ்பரண்ட் இண்டிபெண்டன்ட் பப்ளிக் கன்சல்டேஷன் வேணும். எங்கேயும் எந்த ஒரு மைன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பப்ளிக் கன்சல்டேஷன் வேணும். ஸோ பப்ளிக் கன்சல்டேஷன்ல உண்மையாக பப்ளிக் கன்சல்டேஷன் நடக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். பப்ளிக் ஹியரிங் பண்றாங்க சார், அதை நான் சொல்றோம், நடந்திருக்கு. அதுதான் கேள்விங்க, நீங்க கேட்கிற கேள்விதான். நீங்க கேட்கிற கேள்வியை நானும் கேட்கிறோம், நாங்களும் கேட்கிறோம். மக்கள் பாதிக்கப்பட்டு மக்கள் சொல்லும் போது அதாவது கேட்கணும்ல.
அது அவங்களோட பொறுப்பு இருக்குல்ல, கவர்னன்ஸ் பொறுப்பு. டிரான்ஸ்பரண்ட் கிரீவன்ஸ் ரிட்ரஸல், மக்கள் குறை சொல்லும் போது டிரான்ஸ்பரண்டா அதை ரெக்கார்ட் பண்ணி அந்த கிரீவன்ஸுக்கு என்ன பண்றாங்கன்றது வந்து டே டு டே பேசிஸ்ல வந்து அவங்க வெளிக்கொண்டு வருது. இப்போ அசம்பிளி செஷன்ஸ் எல்லாம் வந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு பெரிய டிரான்ஸ்பரன்சிக்கு இருக்கக்கூடிய ஒரு வகை. அதே மாதிரி எந்தெந்த கிராமங்கள்ல யார் யார் என்ன கொடுக்குறாங்கிறது ஒரு ஒரு லைவ் சிஸ்டம் வச்சுக்கலாமே. எத்தனை நாள்ல என்ன ஆயிருக்குன்னு சொன்னாங்க. அப்போ இந்த மாதிரியான குறைகளை வராது, இந்த மாதிரியான பப்ளிக் ஹியரிங் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. கடைசியாக ரொம்ப முக்கியம், விசில் ப்ளோவர்ஸ் யாரெல்லாம் பிரச்சனைகள் நடக்கிறதுன்னு வெளிக்கொண்டு வராங்களோ அவங்க மேல இப்ப நிறைய பாதிப்பு இருக்கு, அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் தேவை. இது நீண்ட நாளா மனித உரிமை இயக்கம், ஆர்டிஐ இயக்கங்கள் இதுல இருக்கக்கூடியது. விசில் ப்ளோவர்ஸுக்கு ப்ரொடெக்ஷன் இந்த அரசாங்கம் கொடுப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். ஆகையால் இந்த வகையான ஒரு 15 ரெக்கமெண்டேஷன்ஸ் அடங்கிய கன்க்ளூஷன்ஸை நாங்கள் இந்த ரிப்போர்ட்ல கொண்டு வந்திருக்கோம். இந்த ரிப்போர்ட் வந்து முழுமையாக சிஎம்க்கு, சீஃப் செக்ரட்டரிக்கு, மைனிங் மினிஸ்டருக்கு, மைனிங் செக்ரட்டரிக்கு, மற்ற எல்லா அதிகாரிகளுக்கும் யாரெல்லாம் இது சார்ந்திருக்காங்களோ அவங்களுக்கு இப்பவே அனுப்பப்படும். நம்மளும் நிறைய ரெப்ரசன்டேஷன் அறப்போர் இயக்கமோ நீங்களோ கொடுத்தது எல்லாத்தையும் நம்மளும் தொடர்ந்து எழுதுறோம். அது குறித்த கேள்விகளை மாவட்ட நிர்வாகத்துல தொடர்ந்து கேட்டுக்கிறோம். இல்லீகல் மைனிங், இல்லீகலா திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல எந்த விதமான ஆபரேஷன்ஸும் இல்ல அப்படின்னு சொல்லி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் சொல்றாங்க. அது நீங்க எப்படி பாக்குறீங்க? இருக்கக்கூடிய விஷயம் என்ன? 4 வருஷத்துக்கு முன்னாடி இங்க இருக்கக்கூடிய ஒரு சப் கலெக்டர் ரிஷப்னு 54 மைன்ஸ், இதே டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய 54 மைன்ஸ் ஸ்டடி பண்ணி அவர் ரிப்போர்ட் கொடுத்திருக்காரு. 53 மைன்ஸ் வந்து இல்லீகல் மைனிங் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது அவங்களுடைய ரிப்போர்ட், நாங்க கொடுக்குற ரிப்போர்ட். அந்த 53 கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல என்ன ஆக்ஷன் எடுத்திருக்காங்கன்ற கேள்வி இருக்கு. அந்த 53 மைன்ஸ்ல வந்து அப்பொழுது இருக்கக்கூடிய கலெக்டர் ஃபைன் போட்டாரு. அந்த ஃபைனை மீறி 24 ராதாபுரம்ல இருக்கக்கூடிய அந்த இதுல இருக்கக்கூடிய 24 குவாரிகள்ல மட்டும் 262 கோடி ரூபாய் பெனால்டியாக போடப்பட்டது. 262 கோடி ரூபாய். அதை சப் கலெக்டர் ஒட்டுமொத்தமாக கிட்டத்தட்ட 600 கோடியை நெருங்கக்கூடிய அளவுல அவர் 565 சொல்றாரு. அது எக்ஸாக்ட் நம்பர் நமக்கு இல்ல, பட் கிட்டத்தட்ட 600 கோடி ரூபாய் அப்படிங்கிற அளவுல நமக்கு தெரியும். மொத்தம் 53 குவாரிகளுக்கும் சேர்த்து இந்த 262 கோடியை ஜியாலஜி அண்ட் மைனிங் கமிஷனர் வெறும் 14 கோடியாக குறைக்கிறார். இருக்காரு. But it's earlier one, no? Earlier. ஒரு நிமிஷம். What you said is it's earlier one. 3 வருஷம் முன்னாடி. That's okay. Now what is the correct? ஒரே படிப்படியா போகுது. இப்போ என்ன நடந்துருக்கு? இல்லீகல் இருக்குதா? இந்த மாதிரி இருக்குதா? அந்த விஷயம் மேல என்கொயரி நடத்தி தற்பொழுது செக்ரட்டேரியட் அளவுல என்கொயரியும் நடத்தி முடித்து தற்பொழுது அது மீண்டும் அவர் சொன்னது தப்பு, 14 கோடி தவறு என்று இருப்பதாக சொல்லி இருக்கிறார்கள் ஜெயகாந்த். அதனால அது மீண்டும் 260 கோடியாக ரெஸ்டோர் பண்ணி அவர்கள் ஆர்டர் வெளியிட்டிருக்காங்களா வெளியிடலையான்னு நமக்கு இன்னும் அதிகாரப்பூர்வமா சொல்லல இந்த விஷயம். ஆனால் 14 கோடி செய்தது தவறு என்ற அவங்களுடைய இன்டர்னல் என்கொயரி இன்று முடிவு செய்து விட்டது. ஜெயகாந்தன் ஐஏஎஸ் ரிவ்யூ பண்ணது வந்து அப்பொழுது நேச்சுரல் ரிசோர்சஸ் டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரியாக இருந்த பனீந்திர ரெட்டி ஐஏஎஸ் அவர்கள் தலைமையில் என்கொயரி பண்ணாங்க. அது என்கொயரி நடத்தப்பட்டது. இல்ல அவர்தான் வந்து 14 கோடியாக குறைத்தது தவறு என்று அறிக்கை கொடுத்தார். ரிஷப் ஐஏஎஸ் இறங்குகிறார். அது மேல விஷ்ணு வந்து அப்ப கலெக்டரா இருக்காரு. விஷ்ணு கலெக்டரா இருக்கும்போது அதுல வந்து அபராதம் விதிக்கிறாரு. அதை மீறி அவங்க வந்து அடுத்து செகண்ட் அப்பீல், சட்டப்படி செகண்ட் அப்பீல் வந்து உள்ளே இருக்கு. அந்த செகண்ட் அப்பீலை தாண்டி நேர கமிஷனருக்கு அவங்க அப்பீல் பண்றாங்க. அங்க வந்து அப்போ இவர் இருக்காரு ஜெயகாந்தன், அது வந்து 14 கோடியா குறைக்கிறாரு. அதுக்கு மீது பல பேர் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அறப்போரும் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. நானும் வேற இது போது இப்போ புதுசா வந்திருக்கக்கூடிய ஆட்சியிலையும் அவங்க இல்லை, இதன் மீது இப்பொழுது லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணையும் நடத்தி கொண்டு
இந்த இது புகார் மீது தற்பொழுது இந்த என்கொயரியும் முடித்து அரசாங்கத்திலிருந்து அவங்களோட ரிப்போர்ட்டை லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அனுப்பியிருக்கிறாங்க. லஞ்ச ஒழிப்புத்துறை ஜெயகாந்தன் ஐஏஎஸ் உள்பட பலருடைய பெயரும் இருக்கிறது. சோ அவர்கள் அனைவரின் மீதும் இப்பொழுது லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணையை நடத்தி கொண்டிருக்கிறது. இதுதான் அதோடைய உண்மை. நீங்கள் கேட்ட கேள்வி அது தொடர்கிறதா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு இந்த ரிப்போர்ட்ல அதற்கான பதில் இருக்கிறதா நான் பாக்குறேன். உதாரணத்துக்கு பெஞ்சிங்ல இருந்து ஆரம்பிச்சு அவங்க எல்லாமே சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு நம்ம இந்த என்டையர் 262 கோடி ஏன் வெளிச்சத்துக்கு வந்ததுன்னா அடைமிதிப்பான் குளம் என்ற ஒரு ஆக்சிடென்ட் நம்ம கண் முன்னாடி நடந்தது. அந்த அடைமிதிப்பான் குளம் என்ற ஆக்சிடென்ட் எதனால நடந்ததுன்னா அந்த பெஞ்சிங் என்ற ஒன்று இல்லாததுனால. அதுதான் பெரிய ப்ராப்ளம் என்று அன்று ஊடகங்கள்ல இருந்து எல்லாருமே நம்ம வந்து பேசியிருக்கிறோம். ஆனால் அதிலிருந்து இப்ப 4 வருடம் கழித்து நம்ம வந்திருக்கிறோம். இன்றும் திருநெல்வேலியிலும் சுற்றி இருக்கக்கூடிய மற்ற மாவட்டங்களிலும் பெஞ்சிங் சம்பந்தமாக இருக்கக்கூடிய நிலை அப்படியே தான் இருக்கிறது. அப்படிங்கிறது தான் இந்த ரிப்போர்ட் வந்து வெளிக்கொண்டு ஒரு நிமிஷம். பேஜ் 91 92ல 91 to 93ல சமீபத்துல நடந்திருக்கக்கூடிய குவாரிக்கு எதிரான இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பத்தி நாங்க கொடுத்துருக்கோம். பிக்சர்ஸும் காமிச்சிருக்கோம். சர்வேல நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல எத்தனை குவாரிஸ் எடுத்துக்கிட்டீங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸ்? அது உங்களுக்கு பேஜ் நம்பர் 83 பேஜ் நம்பர் 83 கொடுத்திருக்கோம். 29 குவாரி 29 குவாரி எல்லாம் 4 டிஸ்ட்ரிக்ட் திருநெல்வேலி 4 டிஸ்ட்ரிக்ட் 29 எங்க இருந்தெல்லாம் மக்களுடைய ரெப்ரசன்டேஷன் வந்ததோ அதன் அடிப்படையில தான் இந்த திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர், தூத்துக்குடி, கன்னியாகுமரியில ஒரு குவாரி, விருதுநகர்ல ஒரு குவாரி, தூத்துக்குடியில ஒரு 2 குவாரி, பெரும்பாலும் திருநெல்வேலி. முதல்ல சொல்லப்பட்ட மாதிரி எந்தெந்த கிராமங்கள்ல இருந்து மக்கள் எங்களை அப்ரோச் பண்ணி அதை எடுத்தோம். அங்க வரும்போது அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடிய நேபரிங் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் மக்கள் வந்தாங்க. பிரச்சனைன்னு வந்திருக்கக்கூடிய மக்களை நாங்க ஜியோகிராபிக்கலா பாக்குறோம், நீங்க வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு தவறு இது. அகையால யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்களுடைய நிலைமை இருக்கு. இதுதான் ஃபுல் பாப்புலேஷனா இல்ல, இது ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் சாம்பிள் தான். இது எல்லாம் இந்த மாதிரி நல்லது நடக்கணும்னு நம்ம நாட்டுல எல்லாத்துக்கும் சிக்கல் வருங்க, சிக்கலும் வந்திருந்தது. அதையும் மீறி இப்ப நீங்க ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணிட்டோம். 29 பேர்ல எத்தனை குவாரி முறைகேடு இருக்குது? எவ்வளவு முறைகேடு நடந்திருக்குன்னு இந்த 29 முறைகேடுகள் நடந்ததால வெவ்வேறு விதமான முறைகேடு விதிமீறல்கள் நடந்திருக்கு. அது நாங்க கொடுத்திருக்கோம். ஒவ்வொன்றிலும் என்னென்ன விதிமீறல்கள் அதாவது மதிப்பீடுனா நாங்க வந்து எக்ஸஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் பத்தின்றத சொல்லிருக்கோமே ஒழிய அது தவிர்த்து நிறைய விதிமீறல்கள் இருக்கு. அது எல்லாமே லிஸ்ட் பண்ணுங்க. டிஸ்ட்ரிக்ட் வைஸா நீங்க டிஸ்ட்ரிக்ட்ல மொத்தம் எத்தனை, இப்ப எத்தனை விதிமீறல் சொல்லுங்க. இப்ப இந்த அறிக்கையில வரிசையாவே நான் சொல்லிடுறேன். திருநெல்வேலி மானூர் பிராஞ்சேரியில பிளாஸ்டிங் பிரச்சனை, வெடி பிரச்சனை வந்து ரிப்போர்ட் செய்யப்பட்டிருக்கிறது. அதோடைய வயலேஷன் ரிப்போர்ட். அதே பிராஞ்சேரியில பெஞ்சிங் பிரச்சனை, என்ன மாதிரி பெஞ்ச் அமைக்காம செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது செய்யப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி பிளாஸ்டிக் அந்த அன்சேஃபான பிளாஸ்டிங் பண்றக்கூடிய பிரச்சனைகளும் ரிப்போர்ட் செய்யப்பட்டிருக்கிறது. ஷாலியனூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல பெஞ்சிங் ப்ராப்ளம், அங்கேயும் வந்து பெஞ்ச் இல்லாம செலியனூர் மானூர் பிளாக்ல செலியனூர். இருக்கந்துறை பஞ்சாயத்துல சர்வே நம்பர் 769 770ல அகைன் வந்து பிளாஸ்டிங் பிரச்சனைகள், வைப்ரேஷன் பிரச்சனை, வீடுகள்ல கிராக் விழக்கூடிய பிரச்சனைகள் ரிப்போர்ட் செய்யப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி திருநெல்வேலியில இருக்கந்துறை பஞ்சாயத்துல சர்வே நம்பர் 1146 அதுல பக்கத்துல வீடுகள் இருக்கு. வீடுகள்ல வந்து என்ன மாதிரி விதமான பிளாஸ்டிங்ல இம்பாக்ட் உருவாகுது அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி ராதாபுரம் இருக்கந்துறையில சர்வே நம்பர் 765ல பிளாஸ்டிங் சம்பந்தமான பிளாஸ்டிங் பெஞ்சிங், இது வந்து விஷுவலா மக்கள் அந்த கிராக் விழுவது, இந்த விஷயங்கள் வந்து மக்கள் நேரடியாக அவங்க பாதிக்கப்படுவதனால் இதுதான் நிறைய மக்கள் ரிப்போர்ட் பண்ணிருக்கிறாங்க. ஒவ்வொரு பகுதியில இருந்து அதை ரிப்போர்ட் பண்ணிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அப்புறம் ஸ்ரீவைகுண்டம் சர்வே நம்பர் 717ல கேட்டிலுக்கான ரிஸ்க் பிளாஸ்டிங் பண்றதுனால அவர்களால் அந்த கால்நடைகளை வந்து அங்கதான் வந்து கிரேசிங் பண்ணுவாங்க. அந்த கிரேசிங் செய்யக்கூடிய பிரச்சனைகள் வந்து 1.5 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கக்கூடிய பிளாஸ்டிங் வந்தால கால்நடைக்கும் வீடுகளுக்கும் என்ன மாதிரியான பிரச்சனைன்றது அந்த மக்கள் சொல்லியிருக்காங்க ஸ்ரீவைகுண்டம். அதே மாதிரி ஸ்ரீவைகுண்டத்துல
ஸ்ரீமூலக்கரை அப்படிங்கிற ஒரு இடத்துல சர்வே நம்பர் 227, 801, 229 பொல்யூஷன், டஸ்ட் பொல்யூஷன், இதனால் வெடிப்பதனால் ஏற்படக்கூடிய டஸ்ட் பொல்யூஷனால மக்கள் பெரிய பாதிப்படைகிறாங்க. பெஞ்சிங் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. வைல்டு லைஃப்க்கு பக்கத்துல இருக்கக்கூடிய வைல்ட் லைஃப்க்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுவதாக அங்க இருக்கக்கூடிய மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி சார் இப்போ இதுல ஸ்ரீமூலக்கரை 9ல லொகேஷனோட போட்டிருக்கிறோம், நாங்க சொல்றோம். ஸ்ரீமூலக்கரை சர்வே நம்பர் 773ல abandoned unfetched pits. ஸோ நிறைய abandoned pits இருக்கு, அது டேஞ்சரஸா இருக்கு. அதனால வந்து கால்நடைகள் இறப்புகள், அதுல விழுந்து இறப்புகள் ஏற்படுது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. குழந்தைகளுக்கும் அது மிகப்பெரிய ஆபத்தாக இருக்கு அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ விருதுநகர்ல அச்சம் தவிர்த்தான் அப்படிங்கிற ஒரு இடத்துல எப்படி பறந்து வந்து விழுது அப்படிங்கிறது சர்வே நம்பர் 736ல அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதே விருதுநகர்ல எப்படி வந்து நேச்சுரல் பாத்வே, அதாவது தண்ணீர் ஓட்டத்தை வந்து பிளாக் பண்ணி அப்ஸ்ட்ரக்ஷன் எப்படி நடந்திருக்கு அப்படிங்கறத அவங்க சொல்லியிருக்காங்க. கயத்தாறுல ஆத்திக்குளம் அப்படிங்கிற இடத்துல டஸ்ட் பொல்யூஷன், அதே மாதிரி பப்ளிக் ஹியரிங் வந்து சரியாக நடத்தப்படலை அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது. அதே கயத்தாறுல ரோடு ஆக்சிடென்ட் வந்து மிகப்பெரிய அளவுல நடக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. பாளையங்கோட்டை தருவாயில லாரியோடைய ஓவர்லோடிங் வந்து நடக்குது, வந்து பயங்கரமா டேமேஜ் ஆயிருக்கு அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இன்ஃபேக்ட் இன்னைக்கு பேசக்கூடிய இந்த நேரத்துல ஈவன் இடைக்கால் பக்கத்துல இருந்து கூட காலையில மக்கள் போன் பண்ணி சொல்றாங்க அந்த ரோடு வந்து டேமேஜ் வந்து பயங்கரமா இருக்கு, கிராமப்புற சாலையில லாரிகள் போகுது, இதனால அந்த அம்பை சாலை கிட்ட வந்து மிகப்பெரிய அளவில் ஒரே வருஷத்துல ரோடு போட்டு டேமேஜ் ஆயிடுச்சு. இப்ப கிராவலை கொண்டு வந்து கொட்டியிருக்காங்க, மக்களுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ திருநெல்வேலி பொன்னாக்குளம்ல அகைன் டஸ்ட் பொல்யூஷன் நைட்ல ஆப்ரேட் பண்றாங்க அப்படிங்கிறது பொன்னாக்குளம். திருநெல்வேலி அடைமதிப்பான் குளத்துல டஸ்ட் பொல்யூஷன் ஃபேட்டல் ஆக்சிடென்ட் டியூ டு புவர் பெஞ்சிங், அது ஏற்கனவே அடைமதிப்பான் குளத்துல 6 பேர் இறந்தே போயிருக்கிறாங்கிறது நமக்கு தெரியும். அதனால அது அங்க இருக்கக்கூடிய குவாரிகள்ல தொடர்ந்து இந்த வயலேஷன் நடத்திருக்கிறதாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இன்னும் ஒரு 10 இருக்கு. ஸோ இது அனைத்துமே பேஜ் நம்பர் 83ல இருந்து 85 வரை நம்ம டீடைல்டாகவே என்னென்ன ரீசன்ட் ஸ்டடீஸ்ல ஒரே ஒரு क्वेश्चन சார். ரீசன்ட் ஸ்டடீஸ்ல நீங்க ரொம்ப அதோட கோஆர்டினேஷனா இருந்து கவனிக்கிறதுனால கேக்குறேன். இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமோ இல்லாட்டா ஒரு 6 மாசத்துக்குள்ளேயோ நம்ம ஏற்கனவே பேசின அந்த 250 கோடி 15 கோடி இந்த மாதிரி ஃபைன் இம்போஸ்ட் ஃபார் தி இல்லீகல் ஆபரேஷனுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அக்ராஸ் தமிழ்நாடு ஏதாவது ஃபைன் போட்டிருக்காங்க சார் கடந்த 6 மாசத்துக்கு? இல்ல, இப்பொழுதுக்கு நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறதுல 2 விஷயங்கள். ஒண்ணு வந்து இது கோர்ட் மூலமாக வரக்கூடியதுல மட்டும்தான் நடவடிக்கைகள் பாய்வதாக நம்ம பார்க்கிறோம். இது வரைக்கும் இவங்க டிரான்ஸ்பரண்டா நாங்க வந்து இதுல உதாரணத்துக்கு ட்ரோன்ல நாங்க சர்வே செய்து நாங்க என்னெல்லாம் பெனால்டி இருக்கோ அதை போட போறோம்னு சொன்னாங்க. ஆனால் இதுவரை அந்த ட்ரோனுடைய ரிப்போர்ட்டும் டிரான்ஸ்பரண்டாக வைக்கப்படவில்லை. அதே மாதிரி அதுல எவ்வளவு பெனால்டி அப்படிங்கிறதும் டிரான்ஸ்பரண்டாக வைக்கப்படவில்லை. அதுல கிரேவ் டெம்பரரியா மூடி இருக்கிறாங்க. தென்காசியில டெம்பரரியா மூடினாங்க, நமக்கு தெரியும். குவாரிகள் மூடினாங்க. அப்புறம் கன்னியாகுமரியில போய் அந்த மாதிரி டெம்பரரியாக மூடின மெஷர். டெம்பரரி மெஷர் அப்படிங்கிறது வந்து பெரும்பாலும் என்ன ஆகும்னா நாளைக்கு அவங்க கோர்ட்ல போயோ இது போயோ ஈஸியா வந்து அதை பண்ணிடுவாங்க. ஆமா, அப்போ நீங்க இன்னைக்கு ட்ரோன் சர்வே பண்றதுக்கு ரொம்ப அதிக காலம்லாம் எடுக்க போறது இல்லை. அது ரொம்ப குறுகிய காலத்துல ஈஸியாக எடுக்கக்கூடிய ஒன்றுதான். அப்போ ரொம்ப வேகமாக அவர்கள் அதை எடுத்து அதை டிரான்ஸ்பரண்டாக வைத்து அதன் மீது மைன்ஸ் அண்ட் மினரல் சட்டத்தின்படி நடவடிக்கை எடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒன்று பக்கத்து மாநிலத்திற்கு போகக்கூடியதை இப்பொழுதைக்கு தடை செய்திருக்கிறாங்க, அது வரவேற்க. ஆனால் ஈவன் உள்ள இருக்கக்கூடிய மாவட்டம் ரெக்கமெண்டேஷன்ல ஒரு முக்கியமா என்ன கொடுத்துருக்காங்க, உள்ள இருக்கக்கூடிய மாவட்டங்கள்லயும் இன்னைக்கு இப்ப பிடபிள்யூடியோ ஹைவேஸோ பயன்படுத்துறாங்கன்னு சொன்னா உண்மையிலேயே அந்த மினரல் வந்து சட்டப்பூர்வமாகத்தான் வருகிறதா அப்படிங்கிறதுக்கு ஏற்கனவே உள்ளுக்குள்ள ஒரு சர்க்குலர் லெட்டர் கொடுத்திருக்கிறாங்க. அந்த லெட்டர் நம்பரும் நம்ம கிட்ட இருக்கு. அந்த லெட்டர்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, பிடபிள்யூடி ஹைவேஸ் வந்து ஒரு ஜல்லியோ வந்து இறங்குது இல்ல எம்சான் வந்து இறங்குதுன்னா அந்த டிரான்ஸ்போர்ட் பாஸை வந்து அவர்களிடம் சரண்டர் செய்ய வேண்டும். அவங்க பிடபிள்யூடி ஹைவேஸ் அவங்க வந்து அதோடைய ஜென்யூனிட்டியை வெரிஃபை பண்ணிட்டு தான் அது உண்மையிலே லீகலா வந்த மெட்டீரியல் தான் அப்படிங்கறத என்ஷூர் பண்ணாதான் அவர்கள் பேமெண்ட் செய்ய வேண்டும் கான்ட்ராக்டருக்கு அப்படின்னு உள்ளுக்குள்ள லெட்டர் இருக்கு.
ஆனால் இது எதுவுமே இதுவரை இம்ப்ளிமெண்டேஷன் செய்யப்படவில்லை இன்றைய தேதி வரை. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த ரிப்போர்ட் வந்து ஒரு முதல்ல அறப்போர் இயக்கம் சார்பாக நாங்கள் இந்த பேனலுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இரண்டாவது, இந்த ரிப்போர்ட் மூலமாக வெளிவந்திருக்கக்கூடிய விஷயங்களை நாங்கள் கன்ஸ்ட்ரக்டிவா இதை வந்து அட்ரஸ் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் நாங்கள் அரசாங்கத்தை நோக்கி கேட்கிறோம். இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது, நீங்கள் டிரான்ஸ்பரண்டாக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எதுவுமே பிரச்சனை இல்லை, எதுவுமே சட்டவிரோத வேலைகள் நடக்கவில்லை என்று நீங்கள் காதுகளை மூடிக்கொண்டு விட்டால் அதற்கு பிறகு எதுவுமே நடக்காது. அதை ஓப்பனா நீங்க வந்து ஆமாம் என்ன நடந்திருக்கிறதுன்னு பாக்குறோம், இதுல ஏதாவது இது இருந்தா அரசாங்கம் தரப்புன்னு சொல்லணும், இதை நாங்க போய் செக் பண்ணோம், இதுல இப்படி இருக்கு அதுல அப்படி இருக்குன்னு சொன்னாங்கன்னா அது ஒரு ஹெல்த்தி டிஸ்கஷனாக இருக்கும். ஒரு ஹெல்த்தியாக எடுத்துட்டு போய் இதை உண்மையிலேயே அட்ரஸ் பண்றதுக்கான வழிகளை நோக்கி நம்ம வேலை செய்யணும். இதுல எங்களுடைய ஒரே ஒரு வேண்டுகோள் என்ன, இது எங்க ஆட்சி, நான் ஆட்சிக்கு வந்த அப்புறமா பண்ணது நடக்கலையா இப்படி பார்க்காம இன்றைய தேதியில நீங்க இதை சர்வே பண்ணி எங்கெங்கெல்லாம் வந்து வயலேஷன்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்களோ நாங்க கொடுத்துருக்கோம். இது வந்து ஃபைனல் ரிப்போர்ட்னு இதை வச்சு நீங்க அடிப்படையா நீங்க எடுத்துக்கங்க. இது ஒரு பேசிஸா எடுத்து நீங்க ஸ்டடி பண்ணுங்க. ஸ்டடி பண்ணிட்டு உங்களுடைய இன்டர்னல் ஸ்டடி மூலமா அது உண்மைன்னு தெரிய வந்துச்சுன்னா அது மேல நீங்க ஆக்ஷன் எடுங்க. இது நான் பண்ணேன் நீ பண்ண ஆச்சுன்னு போனா அது அட்டென்ஷனே டைவர்ட் ஆயிடுது. இன்னைக்கு ரொம்ப முக்கியமா இருக்கக்கூடிய விஷயங்கள் பயங்கர அளவுல சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மட்டுமல்ல அங்க இருக்கக்கூடிய வளங்கள் பாதிக்கப்படுது. இது வந்து வெறும் மினரல்ஸுடைய வளம் மாத்திரம் இல்ல, அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடிய நீர் வளங்கள், அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடிய சரணாலயங்கள் எல்லாமே பாதிக்கப்படுது. ஆகையால இந்த எங்களுடைய வேண்டுகோள் என்னன்னா, இப்போ இந்த ரிப்போர்ட் வந்து ஒரு பிகினிங் தான். இந்த ரிப்போர்ட் மூலமாக அரசாங்கத்தை எங்களுக்கு கொண்டு வருது. நீங்க வெளிப்படையாக இதை கொண்டு வாங்க. இன்னொன்னு கேட்டீங்க, இந்த ஆட்சி வந்து அப்பா இதை பண்ணாங்களாட்டு 3 மாசம் தான் ஆகுது இந்த ஆட்சி, இன்னும் கொஞ்சம் டைம் கொடுப்பது தேவை இருக்கு. ஏன்னா கவர்மெண்ட்ன்றது ஒரு பர்டிகுலர் ஸ்பீட். சாரி டு இன்டரப்ட் யூ. See 3 years அந்த நான் திருப்பி பாயிண்ட் அவுட் பண்றது அதுதான். ஏற்கனவே நம்ம 200 crore above ஃபைன் பண்ணது 3 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் எந்த இம்போஸும் இல்ல. நாட் only this government, before government also they should take care. அதுதாங்க அந்த பிஃபோர் கவர்மெண்ட் போது தான் சொல்ல. அதே இது நாங்க கேஸ் போட்டிருக்கோம். அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது அதிமுக ஆட்சி தங்களுடைய முறைகேடு வந்து மூடி மறைச்சு வச்சாங்க. அதுக்கு 8 வருஷம் 10 வருஷம் ஆச்சு கேஸ் போட்டு எஃப்ஐஆர் போட. டிஎம்கே வரும்போது டிஎம்கே மாறும் அப்படின்னு சொன்னாங்க, டிஎம்கே மாறல. சரி, டிஎம்கேயும் ஒரு 2 வருஷம் சரியா இருந்துட்டு திருப்பி அவங்க பண்ணிட்டாங்க. நானே இவங்க அறப்போர் சார்பாக நானே இப்போ ஹைகோர்ட்ல பல வழக்குகள் சமீபத்தில் கூட எங்களோட நாங்க we are not doing it for அறப்போர் இயக்கம். இல்ல அறப்போர் இயக்கம் இஸ் நாட் பார்ட்டி பேஸ்ட், இஸ் இண்டிபெண்டன்ட் சிட்டிசன் பேஸ்ட். I am coming from a human rights movement. I am a lawyer. நானும் சிட்டிசன் தான் பாக்குறேன். இது இந்த ஆட்சி அந்த ஆட்சியில என்னன்னா கண்டினியூட்டி இருக்கு. ஒரு ஆட்சி அடுத்த ஆட்சியில இருக்கு. இந்த ஆட்சியில உடைக்கணும் அப்படின்னு தான் எங்களுடைய கருத்து. 3 மாசம் ஆகுதுன்னு will give some more time for them. ஆர்டிஐல கேட்டதுல தென்காசி மாவட்டத்துல இருக்கக்கூடிய அந்த குவாரிஸை வந்து ட்ரோன் சர்வே பண்ண சொல்லி ஒண்ணு பண்ணாங்க. பட் நாம்கே வாஸ் ஒரு ட்ரோன் சர்வே பண்ணி ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிட்டாங்க. இதோட ஃபைனல் டீடைல்ஸ் கேட்டு நீங்க ஏதோ ஆர்டிஐ போடுவீங்களா? எதுவும் கிடைச்சதா? இல்ல, இது வரைக்கும் நம்ம போடல. மேபி நம்ம இதுக்கு பிறகு அது வந்து சும்மா ஒரு கண்டுபிடிப்புக்கான ஒரு ட்ரோன் சர்வே முடிச்சு ஒரு அப்டேட் போட்டாங்க. அந்த அப்டேட் டீடைல்ஸ் வெளிய வர மாட்டேங்குது. இந்த என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி அந்த ரிப்போர்ட் ரெடி பண்ணாங்க அப்படிங்கிற அந்த விஷயம் இல்ல. அந்த ஆர்டிஐல கேட்டீங்கன்னா பெட்டரா. ஆர்டிஐல கேக்குறோம். பட் அகைன் நாங்க மீண்டும் இப்ப புதிய அரசாங்கத்துக்கு சொல்வது என்னன்னா, ஏன் ஒவ்வொரு முறையும் ஒரு சிட்டிசன் ஆர்டிஐ போட்டு தான் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அதிகாரிகள் வந்து பிரச்சனைகள் வந்து ஒரு இதுல ஒரு இம்பார்ட்டன்ட் ரெக்கமெண்டேஷன் என்னோட அனுபவத்துல ஒரு இம்பார்ட்டன்ட் ரெக்கமெண்டேஷன் ஒன்னு கொடுத்திருக்காங்க. அந்த ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னா, டிரான்ஸ்பரண்டா நீங்க வந்து டிரான்ஸ்பரன்சி அப்படின்னும் போது அது ஆர்டிஐல தகவல் கொடுப்பது மட்டும் கிடையாது. நீங்க அந்த டிரான்ஸ்பரன்சியை உங்களுடைய வெப்சைட்ல பண்ணணும். சோ அதனாலதான் மைனிங் பிளான்ல இருந்து ஆரம்பத்துல ஒரு மைனிங் பிளான் ஒரு குவாரி போடுறாங்கன்னா அந்த மைனிங் பிளான், மைனிங் ரிசர்வ், அந்த லீஸ் அப்ரூவல், அதற்கு பிறகு கிளியரன்சஸ், கம்ப்ளையன்ஸ், எக்ஸ்ட்ராக்ஷன் குவான்டிட்டி, ட்ரோன் ரிப்போர்ட், இன்ஸ்பெக்ஷன் ஃபைண்டிங், பெனால்டிஸ், இது எல்லாமே ஜியாலஜி அண்ட் மைனிங் உடைய வெப்சைட்ல மக்கள் பார்வைக்கு இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாம ஒரு காரிக்கு அந்த கொடுக்கக்கூடிய அப்ரூவல் ரொம்ப சிம்பிளா எவ்வளவு ஆழத்துக்கு கொடுத்திருக்கிறீங்க, எவ்வளவு அகலத்துக்கு கொடுத்திருக்கிறீங்கன்னு அந்த கிராமத்து மக்களுக்கு தெரியும் பொழுது ஒரு கவர்னன்ஸ்ங்கிறது மேல இருந்து செய்ய முடியாது. அங்க கீழே இருக்கக்கூடிய அங்க கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தான் அதனால பாதிக்கப்படக்கூடியவங்களா இருக்காங்க. அப்ப அதை விட ஆழமாக தோன்றாங்கன்னும் போது உடனடியா அரசாங்கம் வந்து நீங்க 30 மீட்டருக்கு தான் கொடுத்திருக்கிறீங்க, அவங்க 50 மீட்டருக்கு தோன்றாங்க அப்படிங்கிற விஷயத்த அவங்க சொல்ல முடியும். அதனால அதற்கான ஒரு கிரீவன்ஸ் இருக்கிற போர்ட்டலும் அந்த மைனிங் டிபார்ட்மெண்ட் உருவாக்குவது ரொம்ப ரொம்ப முக்கியமானது.
சோ இதெல்லாம் அது கூடவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ரெக்கமெண்டேஷனுடைய ஒரு பார்ட் என்னன்னா, சிட்டிசனை நீங்க எப்படி எம்பவர் பண்ண போறீங்க? சிட்டிசன் கோர்ட்டுக்கு போறது எம்பவர்மெண்ட் கிடையாது. அது வந்து டிஃபென்சிவ் ஆக்டர். ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்துல இருக்கக்கூடிய மைன்ஸை பத்தி விவரத்தை பப்ளிக்கா ஒரு போர்ட்ல போடுங்க. அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியட்டும் எவ்வளவு மைண்ட் பண்ணலாம், இங்க இருக்கக்கூடிய ரிசர்வ் என்ன. ஏன்னா இந்த விஷயங்கள 20, 30, 25 வருஷமா சண்டை போட்டுட்டு இருக்கோம். நாங்க 25 வருஷமா இதே விஷயம் தான். அட்லீஸ்ட் இப்போ இந்த புது ஆட்சியில பண்ணணும் அப்படின்னு திருப்பி நாங்க முன் வைக்கிறோம். இப்போ பீப்புள்ஸ் ஒரு பேசிஸா தான் இப்போ வந்து முன் வர போறோம். இதை கண்டிப்பா எடுத்துட்டு போறோம். ஏன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இதே மாதிரி பிரச்சனை இருக்கு. ஆகையால வெப்சைட் ஆஃப் த மைனிங் டிபார்ட்மெண்ட் ஒண்ணு அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்ல போடட்டும், கிராமத்து அந்தந்த பஞ்சாயத்துடைய வெப்சைட்ல ஃபிளெக்ஸ் போர்ட் போடட்டும் சார். இப்ப பில்டிங் பிளான் வந்து வெளியில போடணும் சட்டம் இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு மைனுக்கு வெளியில இருக்கட்டும். என்னைக்கு இத மைனிங் பிளான் அப்ரூவ் பண்ணாங்க எல்லாருக்கும் பண்ணட்டும். ஆகையால இதெல்லாம் பண்ணணும். பட் இது ஒண்ணு நம்ம கேட்கறது. ரெண்டாவது மக்கள் கீழே மக்கள் கொந்தளிப்புல வந்து கேட்கணும். அதுக்கும் அந்த ஒரு இயக்க ரீதியாக மக்கள் மாறுவது உண்டு நடந்துட்டு இருக்கு. நீங்க தலையாட்டு பரவாயில்லைங்க, என்ன நக்சலா இருக்கட்டும். இன்னைக்கு அர்பன் நக்சல் பார்ட்டியே வந்துருச்சு. இன்னைக்கு ஒரு நிமிஷம் காக்ரோச் சொன்னாரு சிஜிஐ, காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு வந்துருச்சு. பிரைம் மினிஸ்டர் ஆகஸ்ட் 15க்கு இன்டெலெக்சுவல் நக்சல்னாரு. இப்ப இன்டெலெக்சுவல் நக்சல் பார்ட்டி நேற்றுக்கு உருவாக்கிட்டாங்க. சரி, அந்த மாதிரி வாட்டு நீங்களும் இன்டெலெக்சுவல் நக்சல் ஆயிடுவீங்க நீங்க இந்த மாதிரி கேள்வி கேட்டீங்கன்னா. அது வந்து இப்போ கோர்ட்ல இருக்கு. 2 பெட்டிஷன் வந்து அதுக்கு எதிராக போட்டுருக்காங்க. ஆமா, நீங்க எது இம்ப்ளீட் பண்ணி நீங்க அதை வந்து பண்றீங்களா? அது சஸ்டைனபிளா, லீகலா சஸ்டைனபிளா? இந்த ரிப்போர்ட் ஃபைனலைஸ் பண்ணதுக்கு எங்களுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. பட் டெஃபினெட்லி இட்ஸ் an issue we'll look at. அதுல இதற்கு முன்பு அது எப்படி இருந்தது அப்படின்னா, அந்த மாதிரி பக்கத்து மாநிலங்களுக்கு போவது வந்து ஒரு ஜிஓவா போட்டு பேன் பண்ணாங்க. இந்த முறை என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அதற்கான அதிகாரத்தை ஜியாலஜி அண்ட் மைனிங் கமிஷனருக்கு ஒரு சட்ட ரீதியாக கொண்டு வந்து பக்கத்து மாநிலங்களுக்கு போவதற்கு அது தேவை என்றால் டெம்பரரியாக ஒரு பேன் போடக்கூடிய அந்த அதிகாரம் என்பது அந்த கமிஷனருக்கான அதிகாரமாக ஒரு சட்ட ரீதியாக கொண்டு வரப்பட்டு பிறகு இது செய்யப்பட்டுள்ளது. இது லீகலா நிற்குமா இல்லையாங்கிறது எங்களுக்கு தெரியல. பட் இந்த முறை இப்படி செய்திருப்பதனால் ஒரு வேலை கேஸ் வந்து போயிட்டு இருக்கு. நீங்க இம்ப்ளீட் ஆகுது பார்ப்போம். டிஸ்கஷன்ல இருக்கு சார். உள்ள நாங்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சட்ட ரீதியாக அது செல்லுமா இல்லையா, என்ன பண்ணணும் அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு. அந்த ஷேர் எவ்வளவு இருக்கு ஜெரமன் சார்? அந்த நம்ம 3 மாசம் இப்போ ஸ்டாப் பண்ணியிருக்கோம், அதர் ஸ்டேட்டுக்கு போகக்கூடியது. அந்த ஷேர் எவ்வளவு இருந்தது? இப்போ இந்த பேன் பண்ணியிருக்கிறதுனால மைனிங் கொஞ்சமாவது குறையுமா? உங்களோட தாட் என்ன குறையும்? இல்ல, கண்டிப்பாக அது வந்து இந்த நேரத்துல சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வேலை அது. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா ரஃப்லி நமக்கு கேள்விப்படுவது, எக்ஸாக்ட் டேட்டா இல்லைனாலும் நம்ம கேள்விப்படுவது என்னன்னா 40% வெளிமாநிலங்களுக்கு போகிறது, 40% இந்த ஹைவேஸ், பிடபிள்யூடி இந்த மாதிரி கான்ட்ராக்டுகளுக்கெல்லாம் மிகப்பெரிய அளவுல உள்மாநிலங்கள்ல போகுது. அதற்கு பிறகு ஒரு 20% ரெசிடென்ஷியல் நம்ம கட்டுமான விஷயங்களுக்குலாம் அந்த மாதிரி போகக்கூடியது. இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு பர்சன்டேஜ் சொல்றாங்க. அப்போ ஸ்ட்ரெயிட்டா நீங்க 40% கட் செய்யும் போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஒரு வெளிமாநிலத்திற்கு ஒரு மினரல் போகுது அப்படின்னு சொன்னா நம்மளுடைய எக்ஸிஸ்டிங் டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, கிட்டத்தட்ட 4 மடங்கு சட்டவிரோதமானது. ஏற்கனவே நம்ம வெளியில வந்திருக்கக்கூடிய திருநெல்வேலியிலேருந்து நமக்கு வந்திருக்கக்கூடிய டேட்டா என்னன்னா 3 மடங்கு அல்லது 4 மடங்கு. ஸோ இப்போ உதாரணத்துக்கு 10 டன் வெளிமாநிலத்துக்கு போகுது அப்படின்னு சொன்னா அதுல 2 டன் இல்ல 3 டன் தான் சட்ட ரீதியாக எடுத்தது. 7 டன்னு சட்ட விரோதமாக அள்ளப்பட்டது அப்படிங்கிறது தான் நமக்கு இருக்கக்கூடிய டேட்டால இருந்து வரக்கூடியது. அப்போ இன்று அந்த மாதிரி நீங்க கட் செய்யும் பொழுது யாரெல்லாம் சட்டவிரோதமாக கனிம வளங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மீது இன்னைக்கு நடவடிக்கை எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க நடவடிக்கை எடுத்தீங்கன்னா நாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் காஸ்ட்டை அதிகமாயிரும் அப்படிங்கறத சொல்றாங்க. அப்ப கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் காஸ்ட்டையும் நம்ம அதிகரிக்க கூடாது, அதே நேரத்தில் சட்டவிரோதமாக எடுப்பவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால் இந்த மெஷர் பக்கத்து மாநிலத்திற்கு போவதை வந்து தடுத்து இருக்கிற ரிசோர்சஸை நாங்கள் உள் மாநிலங்களையே பயன்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதாக நாங்கள் பார்க்கிறோம். வெளிப்படைத்தன்மை இல்லைன்னு வைக்கிறீங்களா சார்? ஆர்டிஐ நீங்க கேட்டது கூட பார்த்தா பதிலே இல்ல. ஆனா ஆர்டிஐ பதிலே சொல்றதே இல்ல. வெளிப்படைத்தன்மை இல்ல, அதிகாரிகள் உடனடியாக சார் வெளிப்படைத்தன்மை இல்லை. இதான் இன்னி வரைக்கும் இல்ல. அதை எடுத்து ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆரம்பிப்போம். இல்ல
பல வழிகளில் தான் போய் வெளியில கொண்டு வர வேண்டிய ஒரு நிர்பந்தத்துல இருக்கோம் நம்ம சிட்டிசன்ஸோ சரி, ஜேர்னலிஸ்டோ சரி. தமிழ்நாட்டில் இது ஓபன் பண்ணணும்னா இதை பத்தி கேள்வி கேட்டுட்டே இருந்து எதிர்ப்பு பண்ணியே இருந்தாதான் இது வந்து மாறும். ஆர்டிஐ கொண்டு வர்றதுக்கு நானும் அந்த இயக்கத்தோட சார்ந்த ஆளு. 2005ல 10 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து சண்டை போட்டோம். 10 வருஷம் ஆச்சு 2005ல ஆர்டிஐ கொண்டு வர்றதுக்கு. அந்த இடைவெளி பீரியட்ல வந்து சில எங்களுக்கு சோறு வந்துச்சு, வருமான்ட்டு. ஆனா நாளடைவில் அது வந்துச்சு. அதே மாதிரி இந்த மாதிரியான டிரான்ஸ்பரன்சி கொண்டு வரதுக்கு இப்ப மக்கள் எழுப்பி வந்திருக்காங்க. பாதிக்கப்பட்ட நிலையில இதே மாதிரி பப்ளிக் ஹியரிங் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல நடந்ததுன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா மக்களுக்கு கொந்தளிப்பு வந்துடும், வருவாங்க, கேள்வி கேட்பாங்க. எந்த ஆர்டிஐ போட்ட நானே 13-15 ஆர்டிஐ போட்டிருக்கேன், எதுக்குமே ஒரு பதிலே கிடையாது. போலீஸ் டிபார்ட்மெண்ட் கேட்டா இப்ப ரீசெண்டா தென்காசி ரிலேட்டடா இல்லீகல் மைன்ஸ் ஏற்றி போன வெஹிக்கிள் ஒரு டேட்டா எடுத்தோம். சோ அப்படி எந்த டேட்டாவுமே இருந்தாலும் பராமரிக்கப்படல, எங்களுக்கு இல்லைன்ற மாதிரி தான் பதில் இருக்கு. அதாவது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த ஊழல் அப்படிங்கிற விஷயம் முறைகேடு அப்படிங்கிற விஷயம் ஒண்ணு செய்யறாங்க அப்படின்னா அதோடைய ஒரு வெளிப்பாடாக ரொம்ப முக்கியமாக அவர்கள் செய்வது டெலிபரேட்டா வேண்டும் என்றே அவர்கள் தகவலை மக்களிடம் இருந்து மறைக்கிறாங்க. அந்த மாதிரி வேண்டுமென்றே தகவலை மக்களிடம் இருந்து மறைக்கக்கூடிய துறைகளில் தமிழ்நாட்டில் மிக மோசமான துறைகளாக இருக்கக்கூடிய ஒரு மைனிங் துறை. இதுதான் நம்மளுடைய அனுபவம், நம்ம ஆர்டிஐ போட்டதுலேருந்து வரக்கூடிய அனுபவமாகவும் நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்னைக்கு புதிதாக வந்த அரசாங்கம் நாங்கள் ஊழல் முறைகேடுகளை எதிர்க்கிறோம், ஊழலை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவர்கள் முதலில் செய்ய வேண்டியது வெளிப்படைத்தன்மையை கொண்டு வருவதன் மூலமாகத்தான் அவர்கள் இதில் நடக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகளை தடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் நம்ம ஸ்டாண்ட். அதன் அடிப்படையில தான் நீங்கள் வெளிப்படையாக வந்து இன்னைக்கு போட ஆரம்பிங்க அப்படிங்கறத நம்ம கேட்கணும். ஒரு 10 ஜெயகாந்தனை கேள்வி கேட்கணும் சார், சிம்பிளுங்க. சாதாரண ஆட்கள் யாரா இருந்தாலும் அவர் இன்னும் சர்வீஸ்ல தான் இருக்காரு, பண்ண விஷயங்கள்லாம் வெளியே வந்துருச்சு. 2.5 வருஷமா எதுவுமே ஆக்ஷன் எடுக்கல. கண்டிப்பா அந்த கவர்மெண்ட் கேட்கணும். இந்த மாதிரி கேட்க தான் இப்ப இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்கன்னா, the cost of refusing information is more than the cost of giving information. எப்போ இந்த பேலன்ஸ் மாறுதோ அன்னைக்கு தான் டிரான்ஸ்பரன்சி வரும். நீ கொடுக்கறதுனால உனக்கு கூடிய பெனிஃபிட் மோர் தென் கொடுக்காம மறைச்சு வச்சுக்கக்கூடிய காஸ்ட். அது எப்போ வரும்? நாளைக்கு இது பண்ணா என் மேல லீகல் ஆக்ஷன் எடுப்பாங்க, ப்ராசிக்யூஷன் பண்ணுவாங்க. இப்போ அறப்போர் இயக்கத்துடைய கேசஸ் ஹேண்ட் பண்ணது விளைவாக இப்போ டிரான்ஸ்பரன்சி இன் டெண்டர் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி யாருமே பேசல. இப்போ எல்லாமே இ டெண்டர் கொண்டு வரணும்னு சொல்றாங்க. 1 lakh மேல ஒரு டெண்டர் இருந்தா இ டெண்டர் மூலமா தான் கொண்டு வரணும்னு இன்னைக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சரியா? நாளடைவில் ஏன்னா இன்னைக்கு பண்ணலைன்னா நாளைக்கு சட்டம் மேல பாயும். 10 வருஷம் ஆனாலும் ஆகட்டும், 10 வருஷத்துக்கு அப்புறம் எஃப்ஐஆர் பாயும்ன்ற ஒரு பயம் வந்துனாதான் அது. இப்போ இவர் மேல இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் எலக்ட்ரிக் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் சட்டம் இது அந்த முறைகேடுகள் மீது செந்தில் பாலாஜி மேல கேஸ் பயங்கரமா அந்த ஆட்சி வந்து மூடி மறைச்சாங்க. அந்த கேஸ் நாங்க பண்ணோம். கரெக்டா ஹியரிங் நடக்கக்கூடிய தருணத்துல ஃபைனல் ஹியரிங் அன்னைக்கு அந்த ஹியரிங் முந்தின ஈவினிங் வந்து ப்ரிலிமினரி என்கொயரி க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கோர்ட்டுக்கு முன் வச்சோம். 5 கேஸ் ஒன்னு சொல்லணும், ரொமான்டிசைஸ் பண்ண வரல. கோர்ட்ன்றது வந்து ஏதோ அங்க போன சொன்னதெல்லாம் ஏத்துக்கிறாங்கன்னு கஷ்டமா தான் இருக்காங்க. அங்கேயும் இங்கேருந்து போற ஆட்கள் தான் அங்க உட்காந்துருக்காங்க. ஆனாலும் முடிய வைக்கணும். நம்ம என்கொயரிக்கு கூப்பிட்டுருக்காங்க, அதை நாங்க கண்டினியூ பண்ணுவோம். சட்டப்படி சிபிசிஐடில எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க தகவல் இருக்கு. எங்களுக்கு தகவல் இப்பொழுது விசாரணையை வந்து நடத்திட்டு இருக்காங்க. இந்த விஷயத்துல அது வரை அந்த மாதிரி எந்த தகவலும் இதுவரை இல்லை. ஆனால் அந்த விசாரணை இப்பொழுது ஆரம்பிச்சிருக்கு. ஹைகோர்ட் பல்வேறு இடையூறுகள் கொடுத்தாங்க. நேர்மையா ஆக்குறதுக்கு என்ன செய்யணுமோ செய்ய போறோம். அதாவது நம்பிக்கை அடிப்படையில நம்ம வேலை செய்ய முடியாது. நம்ம வந்து தகவல்கள் எல்லாத்தையும் கொடுக்குறோம், விசாரணைக்கு ஒத்துழைக்கிறோம். விசாரணையில எல்லா தகவலையும் நாங்க கொண்டு போய் கொடுக்க போறோம். அதை அவர்கள் வந்து அனைத்து விஷயங்களையும் பார்த்துவிட்டு நியாயமாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் அப்படிங்கறது எங்களுடைய கோரிக்கை. இதே விஷயத்துல 2 நவம்பர்ல நடந்தக்கூடிய சம்பவத்தை ஒட்டி அப்போ ஒரு எஃப்ஐஆர் போட்டாங்க. அந்த எஃப்ஐஆர்ல ஒரு முடிவு வந்துச்சு. அந்த முடிவை எதிர்த்து நாங்க ஹைகோர்ட்டுக்கு போனோம். ஹைகோர்ட்ல பெட்டிஷன் போட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க சிபிசிஐடிக்கு. ஒண்ணுமே நடக்காது நாங்க சும்மா இருந்தாலும் சிபிசிஐடி என்கொயரி வந்திருக்காது. இப்போ சிபிசிஐடி என்கொயரி போட்டிருக்காங்க. சிபிசிஐடி எஃப்ஐஆர் போட்டதாக எங்களுக்கு தகவல்.
சிபிசிஐடி என்கொயரிக்கு கண்டிப்பா முன் எடுத்துட்டு போவாங்கன்ற ஒரு நம்பிக்கை. எங்களை அழைச்சிருக்கிறாங்க. எங்களை அழைச்சிருக்காங்க. அவங்க போய் சந்திச்சு எல்லா விவரங்களையும் எங்கள் சார்ந்த விவரங்களை தெரிவிக்க போறோம். உங்களுக்கு பாதுகாப்பு கேட்டிருக்கீங்களா சார்? அதாவது தொடர்ந்து பல்வேறு முறைகேடுகள் வெளிக்கொண்டு இருக்கீங்க, திருநெல்வேலி இந்த அறிக்கை வெளியிட்டிருக்கீங்க, ஏற்கனவே இங்க ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுச்சு, பாதுகாப்பு கேட்டிருக்கீங்களா? இல்லை, நாங்க இந்த பாதுகாப்பு கேட்கல, எங்க மக்கள் தான் எங்களுக்கு பாதுகாப்பு. அப்படிதான். நான் இது டயலாக் அடிக்கல, டைலாக் அடிக்கல, மக்கள் தான். நாங்க நிஜமாவே மக்கள். நான் சொல்றேனே, இது ஒரு கேஸ் தான், சார்ந்த கேசஸும் நான் பண்ணியிருக்கேன். ஆகையால எண்ட் ரிசல்ட் வந்து மக்களை சார்ந்து தான் நாங்க இருக்கோம். ரொம்ப முக்கியமா உங்கள் துறை சார்ந்த ஜேர்னலிஸ்ட மேல இருக்கக்கூடிய கான்ஃபிடன்ஸ்ல நாங்க முன் போயிட்டு கடைசியா ஒண்ணு சொல்லி முடிச்சு போயிருந்தோம். இந்த அறிக்கை அப்படிங்கிறது வந்து நாங்கள் தொடர்ந்து செய்யக்கூடிய பல்வேறு விதமான நடைமுறைகள், இப்போ புகார் கொடுக்கறது இந்த ஆரம்பிச்சு, தகவல் அறிவுரிமை சட்டம் பயன்படுத்துறது இந்த ஆரம்பிச்சு, போராட்டங்கள். சார் வந்து கொந்தளிப்பு பத்தி பேசினார். கொந்தளிப்பு அப்படிங்கிறது நம்ம அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு அகிம்சை வழியில போராடுவது அடிப்படை உரிமை, மக்களுடைய அடிப்படை உரிமை. ஸோ அந்த உரிமைகள் உட்பட அனைத்து வகையிலும் அதுல ஒரு ரொம்ப முக்கியமானதா ஒரு இண்டிபெண்டன்ட் அறிக்கையாகவும் இன்னைக்கு வெளிக்கொண்டு வந்திருக்கோம். இது அனைத்துமே எதற்காக அப்படின்னா, திருநெல்வேலி மாவட்டம் ஒரு சிறந்த மாவட்டமாக நாளை வர வேண்டும். இதுல இருக்கக்கூடிய இந்த கனிம வளத்திலிருந்து எடுக்கக்கூடிய இந்த பெனால்ட்டியோ நாளைக்கு 262 கோடி ரூபாய் கலெக்ட் செய்யப்பட்டால் அது ராதாபுரத்திற்காக பயன்படுத்தப்பட வேண்டும். அது வந்து அதோடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்தப்பட வேண்டிய பணம். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதற்காக நம்ம தொடர்ந்து பாடுபடுறோம். கடைசியா சொல்ல வேண்டியது ஒரு நிமிஷம் சார். கடைசியா நண்பர் சொன்னாரு, நான் 10-15 போட்டு ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருக்கேன்னு சொன்னீங்க. நாங்க என்ன சொல்ல, சிட்டிசன்ஸ் குரூப்பா சார்ந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் நீங்க ஆர்டிஐ போட்டு வரலன்னா எங்களோட ஷேர் பண்ணுங்க, எங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்க. கண்டிப்பா எப்படி இருக்கு இது ஏவாவேலு அது இதுல இந்த சம்பந்தம் இல்லாத அந்த பேனல் மெம்பர்ஸ் இதுல இருக்கிறதுனால நான் அந்த ஏவாவேலு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம புகார் கொடுத்திருக்கிறோம். லஞ்ச ஒழிப்புத்துறை இப்பொழுது அதை விசாரணைக்கு எடுத்திருப்பதாக எனக்கு தகவல் இருக்கிறது. ஆனால் அவர்கள் இதுவரை எஃப்ஐஆர் எதுவும் பதிவு செய்யவில்லை. உடனடியாக எஃப்ஐஆர் பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கறத கேட்கிறோம். இன்ஃபேக்ட் இன்னி தேதி வரைக்கும் அந்த தாசில்தார் கூட மாற்றப்படவில்லை அந்த இடத்துல இருந்து. அதனால அங்கு வந்து ஒரு மிகப்பெரிய லோக்கலாவே எனக்கு தெரிவிக்கிறாங்க, ஏதோ ஒரு வழியில அதை மூடுவதற்கான வேலைகள்லாம் யோசிக்கிறாங்க. அட்லீஸ்ட் வந்து அங்கு இருந்த அதிகாரிகளாவது, யார் வந்து இருந்தாங்களோ அந்த அதிகாரிகளாவது அங்கிருந்து மாற்றப்பட வேண்டும். உடனடியாக எஃப்ஐஆர் பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்ம கேட்கிறது. கிட்டத்தட்ட 50 ஏக்கர் அந்த ஏரியா. அதனால அந்த 12 ஏக்கர் அளவுல அவர் வெட்டி எடுத்திருக்கிறார். கிட்டத்தட்ட 3 மீட்டர்ல இருந்து 7 மீட்டர் ஆழம் வரைக்கும், அதாவது 10 அடியிலிருந்து 23 அடி வரை எடுத்திருக்கிறார். ஸோ இந்த மாதிரி எடுக்கும் பொழுது கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 45 லட்சம் கன அடி எடுத்திருக்கிறாங்க. அதுல இருந்து 8 கோடி ரூபாய், 8.22 கோடி ரூபாய் அரசாங்கத்திற்கு அதனால ஏற்படக்கூடிய இழப்புல மட்டும் அதை எடுத்து அவருடைய மகனுடைய நிலத்திலேயே கொட்டி அந்த கான்ஃபரன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ராதாபுரம் பத்தி மேடம் சொல்லிட்டு இருக்கத்துறை எப்படி இருக்கு அது பக்கத்துல? நம்ம 90களில் அதை ஆரம்பிச்ச போது அங்க ஒரு பள்ளி கட்டடத்தை இடிச்சாங்க, ஞாபகம் 90-91. ஆனா இப்ப இவ்வளவு பெரிய பில்டிங் வந்துட்டு இருக்கு. அது இருக்குத்துறை, அது கூடங்குளம் பக்கத்துல இருக்க ஆபத்து இருக்கா? அது பொதுவா அந்த ராதாபுரம் தொகுதி பற்றி சமீப காலமா கூடங்குளம் வந்ததுனால என்ன ரொம்ப நேரமா அதுதான் கேட்கணும் இருந்தேன். சமீப காலமா கூடங்குளம் அணுமின் நிலையத்தை சுற்றி உள்ள குவாரிகள் சொன்னீங்கன்னா, கூடங்குளம் அணுமின் நிலையம் பொறுத்த வரைக்கும் போராட்டம் நடந்தது. இப்போ போராட்டம் நடந்தது பத்தி விவரம் போட்டிருக்கோம் அந்த இதுல. பட் உள்ள இருக்கக்கூடிய டீடைல்ஸ் ஆஸ் யூ நோ, அட்டாமிக் எனர்ஜின்னு ஒரு போர்வை கூடங்குளம் அணுமின் நிலையத்தை சுற்றி விதி மீறலாம், அதாவது வந்து அந்த அட்டாமிக் எனர்ஜி டிபார்ட்மெண்ட் கொடுத்திருக்கதையும் தாண்டி விதிமீறலா குவாரிகள் செயல்பட்டு கொடுத்துட்டாங்க. அது எங்களால கூட அணுமின் நிலையத்துக்கே ஆபத்து அப்படிங்கிற மாதிரி அந்த பகுதி மக்களை வந்து கண்டினியூஸா பெட்டிஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அதை பத்தி சேஃப் ஜோன்குள்ள இருக்கா, அது நாங்க தனியாக பார்க்க வேண்டிய விஷயம். இந்த ரிப்போர்ட்ல கவர் ஆகல, ஆனால் அதுல இப்ப கூட கொடுத்திருக்காங்க. இன்னி கூட பறவைகள் சரணாலயம் நடந்த போராட்டத்தில் அது கூட கொடுத்திருக்காங்க. கூத்தங்குளம் ஒரு பகுதியில அங்கிருந்து கொடுத்திருக்காங்க. இப்பொழுது நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நம்ம அதை எடுத்து கொஞ்சம் பார்க்கணும் மேடம். பொதுவா வந்து இப்ப அட்டாமிக் பவர் பிளான்ட் அந்த அணுமின் நிலையம் இருக்கக்கூடிய பகுதி வந்து ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஒரு ஏரியா. பொதுவா இந்த மாதிரி கட்டமைப்புகளை வந்து ஒரு லோ சைஸ்மிக் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த நில அதிர்வுகள் வராத ஒரு இடங்கள்ல தான் அதை தேர்ந்தெடுத்து வைப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த கூடங்குளம் ஏரியா வந்து
லோ சைஸ்மிக் ஆக்டிவிட்டி, ரொம்ப லோ ரிஸ்க், இந்த மாதிரி நில அதிர்வுகள் வராது அப்படிங்கிறதுல தான் அதை கொண்டு வந்து அந்த இடத்துல அமைச்சிருக்கிறாங்க. ஆனா அந்த இடத்த சுத்தி ஒரு குறிப்பிட்ட சுற்றளவுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு மண்டலமா அறிவிச்சு இங்க இந்த விஷயம் வரணும், இந்த விஷயம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்குது. அதுல பெரிய ஆழ்துளை கிணறுகள் போடுறதோ இல்ல பலமாடி கட்டிடங்கள் எழுப்புறதோ இதெல்லாம் கூட அங்க தடை செய்யப்பட்டிருக்கு. ஆனா என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்போ ஒரு குறிப்பிட்ட 5 கிலோமீட்டர்னு நினைக்கிறேன், 5 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு வந்து இந்த மாதிரி குவாரிகள் அமைக்க கூடாது அப்படின்னு சொன்னாலும் அந்த 5 கிலோமீட்டருக்குள்ள இல்லைன்னா கூட 5 கிலோமீட்டர் தாண்டி ஒரு 10 அடி தாண்டி ஒரு 50 குவாரி வந்துச்சுன்னாக்கா அதனுடைய அதிர்வுகள் இதை பாதிக்காதா அப்படிங்கிறதுதான் இப்ப அந்த பகுதி மக்களுடைய மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. இப்ப சமீபத்துல ஒரு மறியல் போராட்டம் கூட அதனால நடத்தினாங்க. ஸோ இப்ப அரசாங்கம் இப்ப இந்த ரிப்போர்ட்ல வந்து அந்த மக்களினுடைய பயம், அவங்க அந்த போராட்டம் நடத்துறது இதெல்லாம் இதுல இன்க்ளூட் பண்ணிருக்கிறோம். ஆனா இத வந்து சயின்டிபிக்கா இந்த பகுதியில இந்த மாதிரி இத்தனை குவாரிகள் வந்து அணுமின் நிலையத்தை சுத்தி நடந்துச்சுன்னா அதனால அந்த செய்ஸ்மிக் ஆக்டிவிட்டி இதுவரைக்கும் எவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, அதனால என்ன பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கறத அரசாங்கம் தான் அந்த மக்களுக்கு வந்து தெளிவுபடுத்தணும் அப்படின்னு எத்தனை குவாரி செயல்பட ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து பூனங்குள பக்கத்துல கிட்டத்தட்ட ஃபங்க்ஷனலா இருக்கிறது எத்தனை இருக்கும்? 17 ஃபங்க்ஷனலா இருக்கு. ஒரு 10 வந்து பேப்பர்ஸ் ப்ராசஸ் இன்னும் புதுசா கொண்டு வர்றதுக்கும் வேலை நடந்துட்டு இருக்கு. புதுசா வந்திருக்குன்னு சொல்றாங்க. அதெல்லாம் தான் மக்கள் வந்து இப்ப திரும்ப அச்சம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. சோ நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட டைம்ல இதை க்ளோஸ் பண்ணி ரிப்போர்ட்ல பேஜ் 93ல 10th August 2026ல அங்க இருக்கக்கூடிய சிபிஎம் உடைய ப்ரொடெஸ்ட் அவங்க என்ன லெட்டர் கொடுத்துருக்காங்கன்ற விவரம் வந்து கொடுத்துருக்கோம். நாங்க இந்த ஆட்சி பதவியேற்ற 100 நாள்ல சார் கனிமவளத்துறை அமைச்சர் ஆய்வு நடத்தி நிறைய ஊர்ல பிரஸ் நோட் கொடுத்தாங்க, நிறைய டீல் நடந்துருந்தேன். நான் திருநெல்வேலியில அப்படி எந்த டீலும் நடக்கட்டாங்க. ஆனா நீங்க அந்த ஆய்வு நடத்தல, திருநெல்வேலியில் மட்டுமே 29 25 குவாரிகள் திருநெல்வேலியில் மட்டுமே இருக்கு. அப்ப விதிமீறல் நாங்க நடந்திருக்கிறதா அர்த்தம். கண்டிப்பாக நடந்திருக்கிறது. அமைச்சர்கிட்ட அரசாங்கத்திலையும் மறைக்கிறாங்க. கண்டிப்பாக நடந்திருக்கிறது. அமைச்சர் பிரபு கண்டிப்பாக திருநெல்வேலி வர வேண்டும். அவர் ஆய்வு மேற்கொள்ள கண்டிப்பா முக்கியமானது. இது இந்த இவ்வளவு டீடைல்ஸ் வந்திருக்கக்கூடிய ஒரே மாவட்டம் இது. ஆகையால் இங்க வரது ரொம்ப அவசியம். இப்போ பப்ளிக் ஹியரிங் பத்தி பேசுறீங்க. பப்ளிக் ஹியரிங் வந்து ஒரு மல்டி மெம்பர் பேனலா ஒரு காலத்துல இருந்தது. இப்போ வந்து ஒரு கலெக்டரோட கன்சல்டேட்டட் ரிப்போர்ட் இருந்தாலே அதுல எல்லாத்தையும் பண்ணிடலாம் இருக்கு. அப்ப அந்த வகையில் பார்க்கும்போது ஹவு எஃபெக்டிவ் பப்ளிக் ஹியரிங்? பப்ளிக் ஹியரிங் எஃபெக்டிவ் நோக்கி கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஒன்றும் பண்ணல. அந்த பப்ளிக் ஹியரிங் சொல்லி சார், பப்ளிக் ஹியரிங்ன்றது என்னுடைய பொதுவா சொல்லக்கூடிய அனுபவத்துல 35-40 இயர்ஸா லாயரா இருந்திருக்கேன். பல பப்ளிக் ஹியரிங் போயிருக்கேன். பெரும்பாலும் ஜெனரலைஸ் பண்ணும்போது ஒரு சிக்கல் இருக்கு. இட் மே நாட் பி எல்லாம் எக்ஸாக்ட். ஆனால் பொதுவாக பப்ளிக் ஹியரிங் என்பது கண் துடைப்பு பப்ளிக் ஹியரிங்கா தான் நடக்குது. பப்ளிக் ஹியரிங்ல யார் ப்ராஜெக்ட் முன் கொண்டு வராங்களோ அவங்க தான் ஆட்கள் முன் வச்சு பண்றாங்க. உண்மையான ஹியரிங்கா இருந்ததுன்னா மக்களுடைய பிரச்சனைகளையும் கணக்கில் எடுத்துட்டு அந்த விஷயங்கள் சார்ந்த பிரச்சனைகளையும் பார்த்து அவங்க நிர்ணயம் எடுக்கிறது இல்லை. அந்த மாதிரி அதாங்க இதுதாங்க இது நடக்கிறது. அதே மாதிரி 5 ஹெக்டருக்கு மேல இருக்கிறதுல பப்ளிக் ஹியரிங். ஸோ அவங்க 4.99 ஹெக்டர் நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க. 4.99 ஹெக்டர் 4.95 ஹெக்டர்னு சொல்லி அவங்க குவாரி அந்த பப்ளிக் ஹியரிங்கே அவாய்ட் பண்றாங்க. அதை சரியாக நடத்தல. அந்த கிராமத்திலேயே பப்ளிக் ஹியரிங் நடத்தணும். அந்த இடங்கள்லயே நடத்தினாதான் மக்கள் அங்க லோக்கல் மக்கள் வந்து பங்கெடுக்க முடியும். அந்த அதை மீறியும் அனுமதிக்கிறாங்க. சட்டப்படி பப்ளிக் ஹியரிங் நடக்கிறது தேவைன்னு சட்டத்துல இருக்கு. அந்த சட்டத்துல இருக்கக்கூடிய காரணத்துக்காக மக்கள் அங்க திரண்டு அதை வந்து எஃபெக்டிவ் ஆகிறதுக்கு வழி பண்ணணும். இன்னைக்கு எல்லாம் பண்றாங்க, எல்லாரும் உடைக்க பண்றாங்க, எல்லாத்துலயும் பண்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்த கூடங்குளம் பிளான்ட் பண்ணும்போது அந்த எதிர்ப்பு வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போச்சு. நாங்க போனோம். அதுல பாதிப்பு என்ன இருக்கு என்ன இல்லைன்னு பாத்தீங்கன்னா அந்த பப்ளிக் ஹியரிங்கும் சரி, எக்ஸ்பர்ட் ரிப்போர்ட்லயும் சரி, சில பிரச்சனைக்குரிய விஷயங்களா தான் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருந்தாங்க முன்னாடி. நீங்க சொல்ற அந்த நேரத்திலேயாவது அதுல ஒண்ணே ஒண்ணு நான் சொல்லிக்கிறேன். எல்லாரும் மல்டி மெம்பர் இருந்தாங்க. அந்த பேனல் கொடுக்கிற ரிப்போர்ட் வந்து கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்கு. அது முடியல. அதுல ரொம்ப முக்கியமான பிரச்சனை என்னன்னா பப்ளிக் ஹியரிங் வந்து ஒரு மெஜாரிட்டேரியன் ஒப்பீனியனுக்கான ஒரு விஷயம் கிடையாது. ஒரு அரசு வந்து அங்க என்ன பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குன்னா மக்கள் என்னெல்லாம் பிரச்சனைகள். இப்போ குவாரிக்காரங்க நிறைய பைசா கொடுத்து கூட ஆட்களை கூட்டி வரலாம்.
ஆனால் அங்கு ஜெனியூனா கிராமத்து மக்கள் வராங்க, அவங்களோட கன்சர்ன்ஸை சொல்றாங்கன்னும் போது ஒரு கலெக்டருடைய ரொம்ப முக்கியமான வேலை அந்த கன்சர்ன் உண்மையானதா என்பதை பார்த்து, அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அது மைனாரிட்டியாக இருந்தால் கூட அந்த குவாரியை அனுமதிக்காத ஒரு முடிவை அவர்கள் எடுக்க வேண்டும். அது பப்ளிக் ஹியரிங்ல வந்து டெசிஷன் எடுக்க மாட்டாங்க. பப்ளிக் ஹியரிங்கோட ரிப்போர்ட் வந்து என்வரன்மெண்ட் கமிட்டிக்கு போகும். அந்த கமிட்டியில போகும்போது உண்மையா மக்கள் என்ன சொல்றாங்க, அது மெஜாரிட்டியா இருக்கட்டும் மைனாரிட்டியா இருக்கட்டும், ஒரு சில குரூப் நீங்க நண்பர் சொன்ன மாதிரி அந்த குவாரி ஓனர்ஸோ மற்றவங்களே செட்டப் பண்ணி ஆட்களை கொண்டு வராங்க, எல்லா ஊர்லயும் நடக்கிற விஷயம். ஆனா நடக்கக்கூடிய விஷயங்களை மக்கள் எதிர்ப்ப, மக்களுடைய கொந்தளிப்போ, மக்களுடைய பிரச்சனைகளோ அந்த ரிப்போர்ட்ல எடுத்துட்டு செல்வது ரொம்ப அவசியம். அதெல்லாம் வச்சுட்டு தான் என்வரன்மெண்ட் கிளியரன்ஸ் கொடுக்கணும். பாதி நேரத்துல ஒயிட் வாஷ் பண்ணிடுறாங்க, அங்கதான் சிக்கல் இருக்கு. அதிகாரிகளுக்கு அந்த எம்பதி இருக்கணும், அந்த கன்சர்ன் மக்கள் மேல இருப்பது அதிகாரிகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த ப்ராசஸ்ல. அதை வந்து இந்த கன்சர்ன்ஸை தொடர்ந்து நம்ம வெளிக்கொண்டு வருவதன் மூலமாக, மக்கள் பிரச்சனைகளை வெளிக்கொண்டு வருவதன் மூலமாக தான் அது செய்ய முடியும் அப்படிங்கிறது.